ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தேடலின் பதிவு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தென்காளகஸ்தி அப்படின்னு அழைக்கப்படுகிற ஸ்ரீ ஞானாம்பிகை உடனுரை காலதீஸ்வரர் ஆலயத்தில் நடக்கும் ராகுகேது பரிகார பூஜை தான் நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம பார்ட் 1 போட்டிருக்கோம். அதுல கோயிலை பத்தின டீட்டெயில் சொல்லியிருப்போம். இந்த பதிவில் இந்த ஆலயத்தில் ராகுகேது பூஜை எவ்வளவு சிறப்பாக நடைபெறுகிறது என்பதை தான் நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம பார்ட் 1ல சொன்னதுபடி மறுபடியும் அதை நான் ரிப்பீட் பண்றேன். சனிக்கிழமை காலை 9 to 10 ராகுகேது பகவானுக்கு பாலாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெறுகிறது. இதுல நீங்களும் பங்கு பெறலாம். அது மட்டும் இல்லைங்க, உங்க கையாலேயே ராகுகேதுக்கு அபிஷேகம் செய்யலாம். இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது, அபிஷேகத்துக்கு தேவையான பால் வாங்கிட்டு வந்துருங்க, சாமிக்கு தேவையான பூவும் வாங்கிக்கங்க. சனிக்கிழமை மார்னிங் இங்க வந்துகிட்டு இங்க இருக்கக்கூடிய கவுண்டர்ல 20 ரூபா பே பண்ணி டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா உங்க கையாலேயே ராகுகேதுக்கு பாலாபிஷேகம் செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 மணி ராகு காலத்தில் ராகுகேது பரிகார பூஜை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுல நீங்க கலந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கங்க. இந்த பரிகார பூஜை பண்ணுவதற்கு நீங்க ஒரு 1000 ரூபாய் பே பண்ண மாதிரி இருக்கும். பரிகார பூஜைக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் ஆலயத்திலே வழங்கப்படும். நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா சண்டே 3:30 இங்க வந்துருங்க. ஆலயம் ஆலயத்துல கவுண்டர் தனியா வச்சிருக்காங்க. அந்த கவுண்டர்ல போயிட்டு உங்க நேம் சொல்லி 1000 ரூபாய் பே பண்ணி உங்க டோக்கனை வாங்கிக்கங்க. அதே மாதிரி சண்டேல பாத்தீங்கன்னா யாரெல்லாம் பரிகார பூஜை பண்றீங்களோ அவங்கெல்லாம் ராகுகேது பகவானுக்கு பாலாபிஷேகம் பண்ண வைக்கிறாங்க. அதுக்கு தேவையான பாலும் சாமிக்கு போடுறதுக்கு தேவையான பூவும் நீங்க தான் எடுத்துட்டு வரணும். பூஜைக்கு பதிவு செய்த எல்லாரும் வந்தோம்னா ராகுகேது சன்னதிக்கு முன்னாடி லைன்ல நிக்க வைக்கிறாங்க. சிவாச்சாரியார் கையில அந்த டோக்கனையும் நீங்க வாங்கிட்டு வந்த பாலையும் கொடுத்தீங்கன்னா உங்க கையால ராகுகேதுக்கு அபிஷேகம் பண்ண வைக்கிறாங்க. இந்த அபிஷேகம் முடிஞ்ச உடனே நீங்க உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட பூஜை செய்யும் இடத்தில் அமர வைக்கப்படுவீர்கள். அனைவரும் அபிஷேகம் செய்து முடித்து வந்த பிறகு ராகுகேது பரிகார பூஜையானது தொடங்குகிறது. 31/12/2025 நடைபெற்ற ராகுகேது பரிகார பூஜையின் ஃபுல் வீடியோ உங்களுக்காக கொடுத்திருக்கோம். நடுவுல பாத்தீங்கன்னா இந்த கோயிலோட சுற்றுப்பிரகாரம் மற்றும் இரவில் மின் விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்ட கோபுரத்தின் காட்சிகளும் ஆட் பண்ணிருக்கோம். அதையும் பாருங்க. அடுத்ததா ராகுகேது பகவானுக்கு நடைபெற்ற பாலாபிஷேகமும் அதை தொடர்ந்து நடைபெறும் பரிகார பூஜையும் இந்த வீடியோல நம்ம கண்டினியூஸா பார்க்கலாம்.
பரிகார பூஜையின் முதற்கட்டமாக ராகுகேது பகவானுக்கு பாலபிஷேகம் நல்ல முறையில் நடந்து முடிந்துள்ளது. அடுத்ததாக பரிகார பூஜையானது நடக்கவிருக்கிறது. அந்த நிகழ்வையும் நாம் பார்க்கலாம். பக்தர்களாக நீங்கள் இந்த ராகு கேது பரிகாரத்திற்காக ஸ்ரீ ஞானாம்பிகா சமேத காலதீஸ்வரர் ஆலயத்திற்கு வந்திருக்கீங்க. எப்பவுமே ஒரு பூஜை முன்னாடி இங்க உள்ள இறைவணக்கத்தோட அதுக்கப்புறம் நம்ம குருமார்கள் கண்டிப்பா இருப்பாங்க. இப்ப நான் நினைக்கிறேன்னா எனக்கு ஒரு 4-5 குருமார்கள் இருக்காங்க. எதையுமே சொல்லிக் கொடுக்கிறோம் குருமார்கள் தான். கலையாகட்டும், கல்வியாகட்டும், நடனமாகட்டும், எந்த துறையும் நமக்கு கண்டிப்பான முறை ஒரு மூலியமா தான் நமக்கு அது உள்ளே போகும். அதுதான் குரு வணக்கம். அப்படிப்பட்ட குருமார்களுக்கு ஒரு வணக்கம் கையெழுத்து சொல்லுவோம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. அந்த குருக்கும் வணக்கம் சொல்லியாச்சு. இப்ப இந்த ஆலயத்துல ராகுகேது பரிகாரம் இல்லையா, ஒரு ஆலயத்தை போனாலே இந்த ஆலயத்தை பத்தி முதல்ல இது வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் உள்ள காட்டாங்குளத்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஞானாம்பிகா சமேத காலதீஸ்வரர், அதாவது அம்மா பேர் வந்து பாத்தீங்கன்னா ஞானாம்பிகை, ஐயா பேர் வந்து பாத்தீங்கன்னா காலதீஸ்வரர், திருப்பதியில பாத்தீங்கன்னா காலதீஸ்வரர், இது காலதீஸ்வரர். இது கிட்டத்தட்ட 1500 வருஷம் பழமை வாய்ந்த சிவாலயம். இது இதிகாசத்துல இருக்கு. கிட்டத்தட்ட 11 காலகட்டத்துல கட்டப்பட்ட கோயில். தூண்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த கோயிலோட அமைப்பு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து அந்த ராகுகேது பரிகாரம் அப்படின்னு சிவன் தன்னோட நாகத்தை 5 இடத்தில் கொடுத்துருப்பாங்க. அந்த 5 இடத்துல தான் மெயினா பாத்தீங்கன்னா அந்த ராகுகேது பரிகாரத்தை ஒண்ணு காலஹஸ்தி, 2வது இது வந்து தென்காலஹஸ்தி, திருப்பாம்பூர், திருநாகேஸ்வரம், திருமங்கமாயூர் ஒரு ஊர். இந்த 5 இடத்துல தான் மெயினா இந்த ராகுகேது பரிகாரம் தலமாக விளங்கப்படுகிறது. அதுல நம்ம ஆலயம் பாத்தீங்கன்னா தென்காலஹஸ்தின்னு சொல்லுவாங்க. தென்காலஹஸ்தி இந்த ஆலயத்துல நிறைய சிறப்புகள் இருக்குது. முதல் சிறப்பு என்ன அப்படின்னா, பாத்தீங்கன்னா முதல்ல ராகுகேதுக்கு அபிஷேகம் பண்ணுங்க. நிறைய ஆலயத்துல பாத்தீங்கன்னா சுவாமிய
தரிசனம் பண்ண என்பது அபிஷேகம் பண்ண முடியாது. இந்த ஆலயத்தோட அது ஒரு தனி சிறப்பு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இங்க நவகிரகங்களே கிடையாது. ராமம் வேலும் அது விட்டா பரிவாரத்தை சுத்தி வரும்போது சனீஸ்வரன் தனியாக இருக்கும், நித்திய சூரியன் தனியாக இருக்கும். இது ஒரு சிறப்பு இல்லை. ஏன்னா தனி சுவாமிக்கு அத்தனை அவசியம் ரொம்ப சிறப்பானது. அதை தாண்டி கணபதி, பாலா கணபதி, அப்புறம் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி, அதுக்கப்புறம் சுத்தி ஒரு பார்த்தீங்கன்னா ஈசான கணபதி ஒண்ணு இருக்கும். ஈசான கணபதி அப்படின்னு ஈசானத்துல இருக்கும். இங்க இந்த கோயில் அது ஒரு விசேஷமான கணபதி. அதுக்கு தேங்காய் மாலை போட்டா ரொம்ப விசேஷம். கல்யாண மாதாவா வேண்டிட்டு தேங்காய் மாலை போடும்போது அது ரொம்ப விசேஷமானது. அதுக்கப்புறம் கால பைரவர், பரிவாரத்தில் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி, சண்டிகேஸ்வரர், விஷ்ணு, பிரம்மா. இது சிவாலயத்தில் பொதுவாக இருக்கிற சுவாமிகள். அதை தாண்டி இங்க இரவு நடை காட்டப்படும் போது பள்ளியை பூஜை ரொம்ப விசேஷமானது. கரெக்டா 6-8 மணிக்கு சாடும் போது அம்பாளையம் சிவனை வைத்து ஊஞ்சல் ஆடி அவருக்கு தூபம் நைவேத்தியம் பண்ணி கற்பூராரம் பண்ணி பால் பிரசாதம் நாம வழங்கிருக்கிறது. தினமுமே பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு பள்ளியறை பூஜை பண்ணி அந்த பாலத்தை நைவேத்தியம் பண்ணி விசேஷமானது. இந்த குழந்தை பாக்கியம், கல்யாண கடை இந்தவாதான் கண்டிப்பா சாப்பிட்டா ரொம்ப விசேஷமானது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா கோயிலோட தனியா இருந்தாங்க. இங்க ஆபரண நந்தி தனியா இருக்கும். எல்லா சுவாமி முன்னாடியே நந்தி இருக்கும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சுவரை தாண்டிதான் அந்த ஆபரண நந்தி இருக்கும். இந்த ஆபரண நந்தி வழியா ஒரு சின்ன ஓட்டை இருக்கும். அது வழியாக சுவாமி தரிசனம் பண்ணும்போது ரொம்ப விசேஷமானது. அது ரொம்ப விசேஷம். ஏன்னா ஆபரண நந்தின்றது நமக்கு தேவையான அந்த ஆபரணங்கள் செல்வங்கள் தரக்கூடிய நந்தி. பிரதோஷம் ரொம்ப விமர்சையாக நடக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா அம்மாவுக்கும் ஐயனுக்கும் அந்த திருக்கல்யாண உற்சவமாக மிக பிரமாதமாக நடக்கும். அதுக்கப்புறம் மாட வீதி, அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சுவாமி மாட வீதி ஊர்வலம். இப்படிப்பட்ட இந்த தனி சிறப்புகள். அதை தாண்டி என்னன்னா சுவாமி ஒரு ஆலயத்தில் நீங்க உள்ள போகும்பொழுது அம்பாளை பார்க்கும்போது, அதாவது தெற்க பார்த்த அம்பாள், எந்த ஆலயத்துல முதல்ல நீங்க அம்பாளை தரிசனம் பண்றதோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரிகார ஸ்தலமா இருக்கும், பிரசித்தி பெற்ற ஸ்தலமா இருக்கும். முதல்ல நீங்க அம்பாளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஐயா வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு நோக்கி இருப்பார். அது ஒரு பெரிய விசேஷம். அதெல்லாம் தாண்டி 1500 வருஷம் 2000 அப்படின்னா யோசிச்சு பார்க்கணும். நம்ம அனுபவத்தை எதை சொல்லுவோம், வயசை வச்சுதான் அனுபவம் சொல்லுவோம். அது மாதிரி 1500 வருஷம் எத்தனை பேர் மந்திரங்கள் ஓதிருப்பாங்க, எவ்வளவு அவசியங்கள் இருந்திருக்கும். இங்க வந்து நிக்கிறதுக்கே புண்ணியம் பண்ணிடணும். பொதுவாகவே சிவாலயம் போகணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம புண்ணியம் பண்ணியிருந்தா மட்டும்தான் போக முடியும். அதனாலதான் அவன் அருளாலே அவன் தான் வணங்கி அப்படின்னு திருவாரூரத்திலே ஒரு வார்த்தை உண்டு. அவரோட அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் முன்னே வர முடியும். அப்படிப்பட்ட ஈசனோட இந்த ஆலயத்துல இன்னைக்கு நல்லபடியா ராகு கேது பரிகாரம் வந்திருக்கு. ஒரு குறைகளையோ நல்லபடியா கூடிய சீக்கிரம் நிவர்த்தியாகி நல்லபடியாக உங்களுக்கு தேவையானதை இறைவன் தேவையான நேரத்தில் கொடுக்கணும் நினைக்கிறேன். எப்பொழுதுமே ஒரு பொருள் வந்து நமக்கு தேவைப்படும் போது கிடைச்சாலும் அதுக்கான பலன் உண்டு. அது தேவை முடிந்ததுக்கு கொடுக்கறதுனால ஒன்றும் பலனே கிடையாது. அதனால உங்களுக்கு என்ன தேவையோ இறைவன் இந்த தேவையான நேரத்தை கொடுக்கணும். நானும் சுவாமி இருந்தா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது அப்படின்னா எப்பொழுதுமே சாயா கிரகங்கள் பேர். சாயா கிரகங்கள்னா என்னன்னா நம்ம செய்யக்கூடிய சரிவர நமக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ரெண்டாவது பார்த்த பேர் ராகு கேது. ஒரு தலை ஒரு மனித உடலாகவும் உடம்பு நாகமாகவும், இன்னொரு சுவாமி பார்த்தீங்கன்னா தலை நாகமாகவும் உடம்பு மனிதனாக இருக்கும். இந்த கையால் நீங்க அவசியம் பண்ணிருக்க இல்லையா, இந்த உடம்பும் புத்தியும் நல்லபடியாக இருக்க வேண்டும். அதுக்கும் இது வந்து ஒரு விசேஷமான சுவாமி. நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா உடம்பு நல்லபடியா இருந்தா சில பேர் புத்தி நல்லா இருக்காது, சில பேர் புத்தி நல்லா இருக்கும், உடம்பு நல்லா இருக்காது. ரெண்டுமே நமக்கு நேர்கோட்டில் இருந்தாதான் நம்ம எதையுமே சாதிக்க முடியும். அப்படிப்பட்ட அந்த இறைவனுக்கு உங்க கையால் நீங்க அவசியம் பண்ணிருக்க நல்லபடியாக இருக்காங்க. ரெண்டாவது நீங்க இன்னொரு 2 சிறப்பு என்னன்னா சனிக்கிழமை. இப்ப இன்னைக்கு வந்து எல்லாரும் கூட வந்திருக்கீங்க, யாருமே அபிஷேகம் பண்ணிக்க முடியாது. யார் புக் பண்றோமோ அவங்க தான் இன்னைக்கு அபிஷேகம் பண்ண முடியும். ஆனா சனிக்கிழமை காலையில 9:10 பொது அபிஷேகம். யார் வேணா வரலாம், ஒரு டோக்கன் வாங்கி நம்ம கையால இந்த அபிஷேகத்தை பண்ணலாம். ரெண்டாவது 90 நாள்ல நடக்கிறதுன்றது ஐதீகம். இன்னும் கண்டிப்பா நடந்துதான் இருக்கு. போன வாரம் கூட பாத்தீங்கன்னா ஒரு 4 வாரம் முன்னாடி பண்ணவங்களுக்கு கல்யாணம் அலைன்ஸ் ஓகே ஆகி அவங்க ஐயாவும் சிவனுக்கும் அபிஷேகம் கொடுத்துக்கிட்டு அபிஷேகம் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த பூஜையெல்லாம் முடிஞ்ச உடனே இந்த ஞானாம்பிகை தாயாரே
ஐயாவையும் தரிசனம் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நல்ல நேரத்தில் கூடிய சீக்கிரம் நடக்கும். பிரார்த்திக்கிறேன். ஹரே நமோ பார்வதீபதையே ஹரே மகாதேவாய தென்னாடுடைய போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி. இப்ப உங்களுக்கு பொருள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம சரியா பார்த்துக்கலாம். நான் எப்படி சொல்றேன், ஏதாவது இல்லைன்னா சொல்லுவாங்க, அடியார்கள் வந்து ஒரு கொண்டு வந்து வச்சுருவாங்க. சரிங்களா? முதல்ல இந்த வாழை நுண் வாழை பார்த்துக்குவோம். அடுத்தது சந்தனம் குங்குமம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் உருண்டை, மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கிறதுக்காக மஞ்சள் உருண்டை கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அக்ஷதை என்று சொல்லக்கூடிய மஞ்சள் அரிசி, அக்ஷதை என்று சொல்லக்கூடிய மஞ்சள் அரிசி, 3 விதமான பூக்கள், அரளி, ரோஜா, சாமந்தி, இது 3 இருக்காங்க பார்த்துக்கோங்க. அடுத்தது 2 தொன்னையில, ஒரு தொன்னையில கருப்பு ஒன்றும் ஒரு தொன்னையில பொருளும் கொடுத்துருப்பாங்க. 2 எலுமிச்சை மரம் இருக்கும். நடுவுல ஒரு தொன்னையில பச்சை அரிசி, சிவபெருமானுக்காக பச்சை அரிசி. அதுக்கப்புறம் இந்த பித்தளை தட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த தட்டுல பஞ்சபாத்திரம் என்றக்கூடிய கிண்ணம், ஸ்பூன், அது பேர் பஞ்சபாத்திரம் பேரு. அதுல தண்ணி இருக்கான்னு பாத்துங்க. ஏன்னா பஞ்சபாத்திரம் இருக்கும், அதுல தண்ணி இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. அடுத்தது ஒரு தலை நாகம், 5 தலை நாகம், 2 நாகம் சட்டம் கொடுத்துருப்பாங்க உங்ககிட்ட. ஒரு தலை நாகம், 5 தலை நாகம், அது கரெக்டா இருக்கான்னு பாத்துங்க. ஏன்னா சில இடத்துல 2 நாகங்கள் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. ஒரு தலை நாகம் 5 செக் பண்ணிக்கங்க. ஏன்னா 2 ஒண்ணா இருந்ததுன்னா மாத்தி வச்சுக்கலாம். ஏன்னா பூஜை பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அகல்ல 2 கற்பூரம் இருக்கும். ஒரு அகல்ல 2 கற்பூரம், ஒரு மேட்ச் பாக்ஸ், தீப்பெட்டி, அதுல குச்சி இருக்கான்னு செக் பண்ணீங்க. ஏன் எது இல்லையோ சொல்லுங்க, அடியார்கள் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஏன் தீப்பெட்டி வச்சிருப்பாங்க, உள்ள குச்சி இருக்கான்னு செக் பண்ணீங்க. என்ன வேணும்? தீப்பெட்டி வைக்கலையா? வர எல்லாருமே எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிப்போம். கொஞ்சம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு நேரத்தை கொஞ்சம் ஒதுக்குங்க. ஏன் அப்படின்னா வந்து அவசரமா பண்றதுக்கு இங்க இல்லை. ஏன்னா இங்க வந்து மொத்தம் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரையும் உட்கார வச்சு பொறுமையா தான் பண்ணி கொடுப்போம். திருப்பதியில வந்து நம்ம கால் எடுக்க நிக்கிறோம் இல்லையா? ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற ஆலயத்துல ஒரு 1/2 மணி நேரம் நம்மளால உட்கார முடியல. அதனால முடிந்தவரை தவறா எடுத்துக்காதீங்க. ஒரு 1 மணி நேரம் ஆனாலும் பொறுமையா உங்க கையால ஆத்மார்த்தமாக பண்ண வேண்டும். ஒரு வேலையை பண்ணணும்னு வச்சுங்களேன், அது விரும்பி பண்ணுங்க. அதை வந்து நம்மள கண்டிப்பா காப்பாற்றும் நினைச்சுக்கலாம். சில பேர் கார் ஓட்டுறோம்னு வச்சுங்களேன், அதை விரும்பி செய்யுங்க. அது உங்களை கைவிடாம அது காப்பாற்றும். ஒரு ஓவியம் வரைகிறீங்க அப்படின்னா விரும்பி வரைங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவங்க உலகத்துல கொண்டு போய் நிற்க வைக்கும். அதே மாதிரி உணவு பண்ணும் பொழுதும் நம்ம பிடிச்சவனுக்கு விரும்பி பண்றோம்னு பண்ணுங்களேன், நீங்க தப்பா பண்ண கூட சரியா வரும். இதான் பிரபஞ்சம். பிரபஞ்சம் ஒன்னே ஒண்ணுதான் இயங்குது. எதுன்னா அன்பு. இன்னைக்கு அது இல்ல. அந்த அன்போட எதுவும் செய்யுங்க, கண்டிப்பா இறைவன் நம்ம கூடயே இருப்பான். அதனாலதான் அன்பே சிவம் அப்படின்னு ஒரு வார்த்தையே வச்சனம். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, சிவபெருமான் எங்க இருக்காரோ அவங்க அன்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. கிடையாது. எங்கெல்லாம் அன்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் என் ஈசன் கண்டிப்பாக துணை இருப்பார். இது சாத்தியமான உண்மை. அதனால முடிந்தவரை எல்லாருடைய அன்பா இருங்க, அதுவே போதும். நம்ம தான் இறை. நீங்க நல்லபடியா இருந்தீங்கன்னா நீங்க இறைவன், கெடுதல் செஞ்சீங்கன்னா சாத்தான். அவ்வளவுதான், ரொம்ப வித்தியாசம்லாம் கிடையாது. அதனால முடிந்தவரை நல்லதை செய்யுங்கள், நல்ல எண்ணங்களோட இருங்கள். இப்ப மறுபடியும் சொல்றேன் கேளுங்க. மறுபடியும் ஒரு முறை சொல்றேன், அதாவது இருக்கான்னு பாத்துக்கலாம். வாழை இலை, அதுக்கப்புறம் சந்தனம் குங்குமம், மஞ்சள் உருண்டை, 3 விதமான பூக்கள், அதுக்கப்புறம் ஒரு தொன்னையில கருப்பு உளுந்து, ஒரு தொன்னையில புல்லு, 2 எலுமிச்சம்பழம், நடுவுல உள்ள பச்சரிசி ஒரு தொன்னையில இருக்கும், வெத்தலை பாக்கு பழம், அதுக்கப்புறம் ஒரு பஞ்சபாத்திரம் என்றக்கூடிய கிண்ணி ஸ்பூன், ஒரு பித்தளை தட்டுல ஒரு தலை நாகம், 5 தலை நாகம், ஒரு தலை நாகம், 5 தலை நாகம், அதுக்கப்புறம் ஒரு அகல்ல 2 கற்பூரம், ஒன்று பிள்ளையார் பூஜைக்காகவும் ஒன்று நிறைவு பூஜைக்காகவும், அதுக்கப்புறம் தீப்பெட்டி, அது தீப்பெட்டி இருக்கா, குச்சிகள் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உள்ள யாராவது வராம இருக்குதா? எல்லாம் வந்துருக்கு இல்லையா? எல்லாரும் நம்மளே உட்காந்துக்கலாம். நீங்க அங்கிருந்து டிரைவ் பண்ணாதீங்க. ஏன்னா அதுதான் டிரைவரா நான் இருக்கேன்.
அவங்க பண்றதை நீங்க பார்க்கலாம். நீங்க அங்கேயிருந்து அதை பண்ண இது வேண்டாம். அப்ப நான் சொல்றதுக்காக தான் மைக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க 2 காது இருக்கு, அது மூலியமா வாங்கிட்டு 2 கையால அவங்க பண்ண போறாங்க. அதனால கூட வந்தவங்க தயவு செய்து அப்படியே உட்காந்து கேளுங்க. ஏன் அப்படின்னா ஒருத்தட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துருந்தோம், அவர்கிட்ட காரியம் இருக்குது, பக்கத்துல உட்காந்து இப்படி திருப்பு அப்படின்னா வேண்டாம். அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க சரியா போறாங்கன்னா அப்படியே விட்டுருந்தோம், சரியா போகலன்னா டைரக்ஷன் கொடுக்கணும். அதனால கூட வந்திருக்கோம், தயவு செய்து கோஆர்டினேட் பண்றதை பாருங்க. ரைட்டா? அங்கேருந்து டைரக்ஷன் வேண்டாம். ஏன் அவங்க பஞ்சபாத்திரத்தை எடுத்து முன்னாடி வச்சுக்கோங்க. அந்த கிண்ணி ஸ்பூன் இருக்கு இல்லையா, அது உங்க முன்னாடி வச்சுக்கோங்க. பஞ்சபாத்திரம் என்று சொல்லக்கூடிய அதை முன்னாடி வச்சுங்க. கட்லேருந்து எடுத்து முன்னாடி வச்சுங்க. கிண்ணி இருக்கும், அது உள்ள ஸ்பூன் போட்டுருங்க. தனித்தனியாக இருந்தால் உள்ள போட்டுக்கணும். சரிங்களா? ஒரு ஸ்பூன் தண்ணி எடுத்து கையை தொடச்சுக்கணும். ஒரு ஸ்பூன் தண்ணி எடுத்து கையை தொடச்சுங்க. சாயண்ணா நீங்க அங்க உட்காந்து அப்படி மறுபடியும் ஒரு ஸ்பூன் தண்ணி எடுத்து கையில 3 தடவை விட்டு சாப்பிடணும். இது பேர் ஆசமணியும் பேரு. ஒரு ஸ்பூன் தண்ணி எடுத்து கையை விட்டுக்கணும். இடது கையால எடுத்து வலது கையில விட்டுக்கணும். ஓம் அசுதாய நமஹ 3 தடவை. ஓம் அனந்தாய நமஹ குடிக்கணும். ஓம் கோவிந்தாய நமஹ 3 தடவை. மறுபடியும் ஒரு ஸ்பூன் தண்ணி எடுத்து கையை தொடச்சுக்கணும். ஏன்னா நம்ம எச்ச பண்ணி சாப்பிட்டோம் இல்லையா, கை தொடக்கும். முன்னாடி உங்களுக்கு சந்தனம் கொடுத்துருப்பாங்க, அதுல ஒரு சொட்டு தண்ணி விடுவோம். சந்தனத்துல நிறைய விடாம தேசா சந்தனத்து மேல தண்ணி விட்டுருவோம். வலது கை மோதிரம் வந்தால நெத்தியில சந்தனம் வச்சுருவோம். ஒரு பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்மளை தயார் பண்ணிக்கணும். அதுக்காக தான் இதெல்லாம் பண்றது. சந்தனம் வச்சுக்கணும், 2 குங்குமம் லேசா வச்சுக்கணும். சந்தனம் வச்ச இடத்துல குங்குமம் வச்சுக்கணும். கந்தர்பாராம் ஈஸ்வரம் சர்வபூதானாம் ராம்யோக பிரேச்சியம் சர்வமங்கலமாங்கல்யே சர்வார்த்ததாதகே சரண்யே த்ரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. 2 மஞ்சள் அரிசி எடுத்துக்குவோம். அக்ஷதை என்று சொல்லக்கூடிய மஞ்சள் அரிசியை கை எடுத்துக்குவோம். இந்த கையில பாதி, இந்த கையில பாதி. கையை மடக்கிக்குவோம். பிள்ளையார் தலைக்கு மேல உச்சியில உங்க தலையில கொட்டிக்கணும். ரைட் சொல்லுவோம். சுக்லாம் சார், நான் தமிழ்ல தான் சொல்றேன், தமிழ் தெரியும் வியாபாரம். நீங்க சொல்லணும்ன்றதுக்காக நான் சொல்றேன். சொல்லுவோம். சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் ஜாயே சர்வ விக்ன உபசாந்தயே. சார் உங்களோட இடது கை கீழே வலது கை மேல. எப்படி? இடது கை கீழே வலது கை மேல, லெப்ட் கீழே ரைட் மேல, வலது தொட மேல. சார் இது வலது, இது இடது. சார் இடது கீழே வரணும், வலது மேல வரணும். அவ்வளவுதான். ரொம்ப கான்செப்ட் இல்ல, ரொம்ப எல்லாம் யோசிக்கலாம் வேண்டாம். ரைட்டா? வலது தொட எதுன்னா வலது கைக்கு கீழே இருக்கிறது வலது தொட. அதை ஞாபகம் வச்சுங்க, மாத்தி வச்சிருக்கீங்க பாருங்க. வலது தொட, அதாவது ரைட்டு கீழே இருக்கிறது வலது தொட. மாத்தி வச்சுக்காதீங்க மேடம், மாத்தி வச்சிருக்கீங்க. ரைட் சாரி, எல்லாரும் இங்கிலீஷ் தான் இல்லையா? ரைட் சைடு இங்கிலீஷ வச்சுக்கோங்க, ஆனா தமிழ உணர்வா வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். ரைட்? அதனால வலது தொட மேல ரைட். தப்பா எடுத்துக்காங்க, நான் சொல்லிதான் கொடுக்குறேன். ரைட்டா? சார் லெப்ட் கீழே வரணும். கை மாற்றணும், அதாவது இந்த கையை எடுத்து இப்படி மாற்றிக்குவோம். ரைட். சார் சத்தமா நான் ஒருத்தரை இவ்வளவு தூரம் சொல்றேன். நீங்க தான் பரிகார பூஜை பண்றேன், உங்களுக்காக தான் பண்றேன். நீங்க உள்வாங்கி நீங்க பண்ணாதான் உங்களுக்கு திருப்தி. சரிங்களா? சொல்லுங்க. மமோபாத்த சமஸ்த துரித செயற்பாத ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வர பிரியதத்தம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ தெய்வபலம் ததேவ
லக்ஷ்மி பதேதே அங்குரிகம் ஸ்மராமி கரிஷ்ய மானஸ்ய நிர்விக்னேன ஆதௌ ஸ்ரீ மகா கணபதி பூஜா கரிஷ்யே. அந்த அக்ஷதை வந்து ஒரு ஓரமா வாழையில ஒரு ஓரமா போட்டுருவோம். கையை தொடச்சுக்கோமா. அப்போ உங்க முன்னாடி அந்த மஞ்சள் உருண்டை வச்சிருப்பாங்க. எதுக்காகனா அந்த விநாயகர் பிடிக்கிறதுக்காக. நம்ம சின்ன வயசுல எல்லாம் விநாயகர் பிடிச்சு விளையாடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இப்பெல்லாம் அதெல்லாம் யாரும் பண்றது இல்ல. எடுத்துக்கோங்க, லெப்ட்ல வச்சு ரைட்டு கையால அப்படி பிடிங்க. ஆமா, இடது கையை வச்சு வலது கையால பிடிங்க. நிறைய டிசைன் எல்லாம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டிசைன்லாம் வேணாம், சாதாரணமா பிடிங்க, விநாயகர் வந்துருவார். பிடிச்சிட்டு உங்க கை கட்டுறதும் முன்னாடி வச்சுக்கோங்க விநாயகர். ரெண்டு அக்ஷதை எடுத்துக்கோம். ரெண்டு அக்ஷதை எடுத்துக்கோம். ஓம் கணானாம் கணபதிம் நமாமி கவிகவேனாமோத்ரவம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணத்ராண சுத்வன் நோதவேதி ததாதனோ மகாகணபதிம் தியாயாமி ஆபாகயாமி. அந்த மஞ்சள் பிள்ளையார் மேல போட்டுருங்க அந்த அக்ஷதையை. ஆபாகயாமி சுவாமி வாங்கோன்னு கூப்பிடுறதா ஐதீகம். ஒரு சொட்டு தண்ணி எடுத்து சுவாமி குளிப்பாட்டுறதா ஐதீகம். ஸ்பூனால எடுத்து விநாயகர் தலையில மகாகணபதி சுவாமி மகாஸ்நானம் சமர்ப்பயாமி. சந்தனம் எடுத்து வதகை மோனால கீழே சந்தனம் வைங்க விநாயகருக்கு. கந்தான தாரயாமி. கங்கசூரம் ஹரித்ரா குங்குமாசுரணம் சமர்ப்பயாமி. குங்குமம் சந்தனுக்கு மேல வச்சு குங்குமம். ஒரு சாமந்தி பூ எடுத்து அவரோட பாதத்தில் வச்சிருவோம். புஷ்பமாலிகான் சமர்ப்பயாமி புஷ்பைஹி சம்பூஜயாமி. ஒரு சாமந்தி பூ எடுத்து பிச்சுக்கணும். சாமந்தி பூ எடுத்து இதழ்களை பிச்சுக்கிட்டு இடது கையில வச்சுருவோம். லெப்ட்ல சுவாமிக்கு அர்ச்சனை பண்ண போறோம். அதாவது விநாயகர் பெருமான். நீ எல்லாமே உங்க கையால தான். அதனால கொஞ்சம் உள்வாங்கி நான் சொல்றத சத்தமா சொல்லுங்க. அந்த சுவாமி எல்லாம் மேலே வந்து இங்க உட்கார்ந்து அந்த பூஜையை பார்க்கணும். சரியா? அந்த அளவுக்கு அவர் கேட்கணும். ரைட். இடது கையில வச்சுக்கோங்க. வலது கையில சுவாமிக்கு அர்ச்சனை. எப்போதுமே இப்படி பண்ணா ஆசீர்வாதம்னு அர்த்தம். இப்படி பண்ணா சமர்ப்பணம். சுவாமி எப்பொழுதுமே இப்படிதான் குழந்தைக்கு சாதம் ஊட்டுற மாதிரி போடணும். மேல போடாதீங்க பாதம். சுவாமி எப்போதுமே பாதத்துலதான் பூஜை பண்ணணும். ரைட். விநாயகருக்கு கீழே போடணும். சொல்லுவோம் சுமுகாய மகா ஏகதந்தாய மகா கபிலாய மகா கஜகர்ணிகாய மகா லம்போதராய மகா விகடாய மகா விக்னராஜாய மகா பூமகேதவே மகா கணாசக்ஷாய மகா பாலச்சந்திராய மகா ஹீரம்பாய மகா ஸ்கந்த பூர்வ ஜாய நமஹ. ஓம் மகா கணபதி நானாவித பரிமள மந்திர புஷ்ப ராஜ உபச்சாரான சமர்ப்பயாமி. எல்லா பூவையும் அவரோட பாதத்துல போட்டுருவோம். முன்னாடி அந்த வெத்தலை பாகம் இல்லையா, விநாயகருக்கு முன்னாடி வச்சுக்கோம். இல்ல பக்கத்துலயாவது வச்சுக்கோம். ஒரு பூஜை முடிஞ்ச உடனே சுவாமிக்கு நேரடியம் பண்ணணும். அதை நவுத்திடுவோம். அதை நவுத்திட்டு இல்ல இல்ல அதான் அப்படி நவுத்தாதீங்க. இதுக்கு அந்த இதை எடுத்து வெளியில வைக்கும். இதை எடுத்து அங்க வைக்கும். ரைட். சுவாமிக்கு நேரடி ஒண்ணு பக்கத்துல சைட்ல இல்ல அவருக்கு முன்னாடி வச்சுக்குவோம். பஞ்சபாத்திரத்துல ஒரு ஸ்பூன்ல தண்ணி எடுத்துக்கோங்க. சுவாமிக்கு எது பண்ணாலும் கிளாக் வைஸ், அதாவது வலது பக்கம். சரிங்களா? அதாவது வலப்பக்கம் வந்து சுவாமிக்கு, இடப்பக்கம் வந்து பித்ருக்கு. அப்புறம் ஏன் இதயம் இங்க இருக்குன்னா, ஆமா நம்ம வந்து வாழ்ந்துட்டே இருக்க போட்டுருந்தது இல்லையா, வெளியில வந்ததுக்கு அப்புறம் உள்ள போட்டுக்கான டைம் இல்லை. அதனாலதான் இதயம் இங்க இருக்கு, பித்ருக்கு பண்றது. அதனால லெப்ட்ல எதுவுமே பண்ணக்கூடாது, ரைட்ல மட்டும்தான். ஊதுபத்தி ஆகட்டும், கற்பூரம் ஆகட்டும்,
நைவேத்தியமாகணும். அதனால வலது பக்கம் அந்த வெத்தலைப்பாக்கு மேல ஒரு ஸ்பூன் தண்ணி எடுத்து சுவாமிக்கு நைவேத்தியம் 3 தடவை சுத்தி வாழைப்பழத்து மேல விட்டுரும். கதலி ஆசமணியம் சமர்ப்பயாமி. இப்ப அந்த ராகு கேள்வ வாழை எடுத்து வச்சுங்க, கீழே எடுத்து வச்சுட்டு அந்த தட்டுல அகல் கொடுத்துருப்பாங்க. அந்த அகல்ல 2 கற்பூரம் இருக்கும். ஒரு கற்பூரத்தை வெளியே எடுத்து வச்சிருங்க, ஒரு கற்பூரம் மட்டும் விநாயகர் ஏற்றணும். தட்டோட காட்டுங்க, தட்டுல வச்சுக்கோங்க. அகல்ல வச்சீங்கன்னா அகல் சொல்றோம் இல்லையா, அதனால தட்டு கொடுத்துருக்கோம். தட்டுல வச்சு காட்டணும். நான் சொல்ல உடனே ஏற்றலாமா? எல்லாரும் ஏற்றணும் இல்லையா? சீக்கிரம் ஏற்றுங்க. இந்த பஞ்ச பாத்திரத்தை வெளியில வைங்க. அதை வச்சு ஏற்றணும். தீப்பெட்டி ஏற்றணும். ஐயா அந்த ஒரு அகல்ல ஒரு கற்பூரம் மட்டும் ஏற்றணும். பஞ்ச பாத்திரத்தை வெளியில வைங்க. தட்டுல இருந்து எல்லாத்தையும் எடுத்து வெளியில வைங்க. ஏற்றி 2 கையால விநாயகர் தீப்பெட்டியால எடுத்து 2 கையால காட்டுங்க. ஓம் நமோ ராஜபதகே நமோ விடபதகே நம பிரமபதகே நமஸ்தே அஸ்தலம்போதராய ஏகதந்தாய விக்னவிநாயகினே சிவசுதாய ஸ்ரீவசமுக்தய நமோ நமஹ. ஒரு பக்கம் ஓரமா வச்சிருங்க. ஒரு சொட்டு தண்ணி எடுத்து கற்பூரத்தை சுத்தி விநாயகரோட பாதத்துல விட்டுருங்க. மகா கணபதி சுவாமி மகா கற்பூர நீராஞ்சனம் தீபம் தரியாமி. கற்பூரத்தை தொட்டு கண்ணு ஊத்திக்கணும். கண்ணை வச்சுக்காதீங்க, கண்ணு ஊத்திக்கணும். ரைட். 2 மஞ்சள் அரிசியும் ஒரு அரளிப்பூவும் கையில் எடுத்துக்கோம். மஞ்சள் அரிசியும் அரளிப்பூவும் கையில் எடுத்துக்கோம். மஞ்சள் அரிசி அரளிப்பூ கையில் எடுத்து வச்சுக்கோங்க. விநாயகரை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் முழுமுத கடவுள் விநாயகர் பெருமான், முழுமுத கடவுள் விநாயகர் பெருமான். 2வது எல்லா காரியங்களையும் சித்தி விநாயகர். நல்லபடியா அந்த காரியத்தை நல்ல முடிவாக தரக்கூடிய வல்லமை கொண்டவர். அப்படிப்பட்ட இந்த விநாயகரோட அனுகிரகத்தோட இன்னைக்கு இந்த ராகு கோயில் பயிற்சி பரிகாரம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று சுவாமிகிட்ட இந்த விநாயகர் மாநில உத்தரவு வாங்கி வருவோம். ஓம் சிவனே வருஷம் ஜெகஜனமோத்தம் பரிசகமலகத்தம் மோதிகம் மோதகேன அரிமுகமாய சாகரிம் பௌதரம் மம விநிராகம் ஸ்ரீ கணேசம் நமாமி. சொல்லுங்க. வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருவே தேவோ சர்வ காரியே சர்வதः ஆதிபூஜ்யாய தேவாய தந்த மோதக தாரியே வல்லவ காந்தாய ஸ்ரீ கணேசாய மங்களம். ஓம் மகா கணபதி அனுகிரக சித்தர்த்தம். சுவாமி என்று பாதத்தை போடு. விநாயகரோட பாதத்தை போட்டுருக்கு. அப்படி தொட்டு அவர் விநாயகரோட பாதத்தை தொட்டு கும்பிட்டு 2 கையால அவரோட பாதத்தை தொட்டு கும்பிடுங்க. 2வது முதல்ல நீங்க அந்த ஒரு சாமந்தி பூ பேர்லயே அதை கையில எடுத்து கண்ணை ஒட்டிட்டு, பெண்களாக இருந்தாலும் தலையில வைத்துக் கொள்ளுங்கள். உங்க தலையில வச்சுக்கணும். ஆண்களாக இருந்தால் பாக்கெட்ல வச்சுக்கணும். சட்டை பாக்கெட்ல வைக்கலாம், இல்ல பேண்ட் பாக்கெட்ல வைக்கலாம். சரி, பாக்கெட்டே இல்லைன்னா என்ன பண்றதுன்னா கையில வச்சுக்கணும். பெண்கள் தலையில வச்சிருக்கீங்க இல்லையா, ஸ்கூல் தண்ணி எடுத்து கையில வச்சுக்கணும். இது பேர் பஞ்சபாத்திரம். ஏன் ஒவ்வொரு பூஜையா இருக்குன்னா, நம்ம பூஜை பண்ணும் போது தலையையோ உடம்பையோ தொட்டா கை அலமைக்கு மறுபடியும் அந்த பூஜையை தொடரும். அதுக்காக இந்த பஞ்சபாத்திரம் வச்சிருக்கோம். 2வது முன்ன சொன்ன மாதிரி முழுமுத கடவுள் சுவாமி, முழுமுத கடவுள் விநாயகர் மாட்டா. நம்ம குலதெய்வம் பாத்தீங்கன்னா சிவனா இருக்கலாம், அம்பலாக இருக்கலாம், முருகனாக இருக்கலாம், சாய்பாபாவாக இருக்கலாம். அந்த தெய்வத்தெல்லாம் நம்ம வணங்குறோம். ஆனா அந்த தெய்வங்கள்லாம் வணங்கக்கூடிய ஒரே தெய்வம் யாருன்னா விநாயகர்.
அதனாலதான் அவர் பேரு வந்து முழுமுத கடவுள். ரெண்டாவது குழந்தை மாதிரி, குழந்தை எப்படி யாருக்காலும் உடனே வந்துடும், ஆனா இந்த காலத்துல வரமாட்டேங்குது. பட் குழந்தையோட குணாதிசயமே அதுதான். குழந்தைக்கு வந்து சூதுவாக தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த விநாயகரோட அனுகிரகத்தோட நல்லபடியா உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய காரியங்கள் ஜெயமாக வேண்டும் அப்படின்னு சுவாமி உத்தரவு வாங்கியாச்சு. இப்ப உடனே அடுத்த ராகு கேட்டு போலாமா? கிடையாது. இங்க யாருன்னா உள்ள உட்கார்ந்து இருக்காரு அதிபதி, அவருக்கு பூஜை பண்ணணும். எப்படி நம்ம டோல் கட்டிட்டே போறோம் இல்லையா? டோல் கட்டிட்டு போனாதான் திருவண்ணாமலைக்கு போக முடியும். டோல் கட்டாம போக முடியுமா திருவண்ணாமலைக்கு? அந்த மாதிரிதான். அதனால சுவாமிக்கு இப்போ சிவபெருமானுக்கு பூஜைகள், அவருக்கு உண்டான மகா சங்கல்பம் பண்ண போறோம். மறுபடியும் அந்த அக்ஷதை எடுத்துக்கோம். எப்படி விநாயகர் எப்படி பண்ணாரோ அதே மாதிரி மஞ்சள் அரிசி எடுத்துக்கோம். இந்த கையில பாதி, அந்த கையில பாதி, கையை மடக்கிக்குவோம். மறுபடியும் அதே பிள்ளையார் சொல்லுங்க. சுக்லாம் உங்களுக்கு சத்தமா எனக்கு கொஞ்சம் காது கேட்காது, எனக்கு கேட்கிற மாதிரி. சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் ஜாயே சர்வ விக்ன உபசாந்தயே. அதே மாதிரி லெப்ட் கீழே, ரைட் மேல, வலத்தோட மேல. விநாயகர் எப்படி பண்ணமோ அதே மாதிரிதான் மறந்துடாது. சரி, இந்த பக்கம், இந்த பக்கம் வலத்தோட. ரைட். இப்பதான் பண்ணோம், ஆனா மறந்துட்டு பார்த்தீங்களா? அது மறக்காம இருக்கும். ஞாபகம் வந்து ரொம்ப முக்கியமான நானே மறந்துடுவேன். இருந்தாலும் ஏன்னா அந்தந்த விஷயத்தை கரெக்டா பண்ணணுன்றதுக்காக உங்களுக்கு பண்ண, வேற ஒண்ணும் இல்லை. சோ மமோபாத்த சமஸ்த துரித ஷேத்மார ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வர பிரியதத்தம் சுபேபியாம் சுபே சோபனே முகூர்த்தே ஆத்ய பிரம்மணः துதிய வராக ஸ்வேத வராக கல்பே வைவஸ்பத மன்வந்தரே அஷ்டாமிகம் சதிம் தமே கலி யுகே பிரதமே பாதே ஜம்போ வீதே பாரத வருஷே பரத கண்டே மேரோஹு தக்ஷணே ஸ்மார்த்தே சகாஸ்தே அஸ்மின் வர்த்தமானேன வியாப பாரியே பிரபபாதி ஷஷ்டி சம்வத்சராணாம் மத்தியே யதான்யம் ஸ்ரீ விசுவா வசு நாம சம்வத்சரே தட்சணாயனே हेमंत ऋतौ धनुर्मासे शुक्लपक्षे प्रथम्याः उपरि तिथियाः भानुमातर युक्तायां पुराण नक्षत्र युक्तायां शुभयोः स्मरण एवं गुण विशेषेण वसिष्ठायां अस्यां वर्तमानायां கோத்ரோஸ்பவஸ்ய கோத்ரானாம். இதோட கோத்திரம் என்னோ மனசு நினைச்சுங்க. கோத்திரம்னா ஒண்ணும் இல்ல, சிவ வழிபாடு அப்படின்னா சிவகோத்திரம். விஷ்ணு சுவாமிய பெருமாள குலதெய்வமா வச்சிருந்தா விஷ்ணு கோத்திரம். அதுக்கப்புறம் உங்க பேரு, நட்சத்திரம், ராசி. நட்சத்திர ராசி தெரியலன்னா பரவாயில்ல, பேரு. ஏன்னா நீங்க தான் பண்ண வந்திருக்கீங்க இல்லையா? நீங்க யாருக்காவது பண்ண வந்திருக்கீங்கன்னாலும் அவங்க பேரை நினைச்சுங்க. ஏன்னா வேற வர முடியாதவங்க அவருக்காக வந்திருப்பீங்க, அவங்களையும் நினைச்சுங்க, உங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருமே நினைச்சுங்க. சொல்லுங்க. ஆமயோகோ பாதயோகோ சக குடும்பானாம் கிரக தோஷ நிவர்த்தியர்த்தம் கிரக பரிகார சித்தர்த்தம் கண் திருஷ்டி தோஷ நிவர்த்தியர்த்தம் தேக ஆரோக்கிய அனுகூல்ய சித்தர்த்தம் வியாதி நிவாரண சித்தர்த்தம் உத்தியோக அனுகூல்ய பிராப்தியர்த்தம் வித்யா அனுகூல்ய சித்தர்த்தம் சககோடி சகசரகோடி லாபகரணார்த்த
सिद्धर्थम अस्य यजमानस्य सह कुटुंबस्य जातकस्य राहु केतु दोष निवृत्त्यर्थम अस्य यजमानस्य सह कुटुंबस्य जातकस्य नवग्रह दोष निवृत्त्यर्थम अस्य यजमानस्य सह कुटुंबस्य जातकस्य कुलदेवता अनुग्रह सिद्धर्थम ग्राम देवता अनुग्रह सिद्धर्थम नगर देवता अनुग्रह सिद्धर्थम इष्ट देवता अनुग्रह सिद्धर्थम सिद्धि बुद्धि समेत वल्लभ महागणपति अनुग्रह सिद्धर्थम श्री वल्ली देवसेना समेत सुब्रह्मण्य स्वामी अनुग्रह सिद्धर्थम श्री ज्ञानाभिषा समेत कालतीश्वर स्वामी अनुग्रह सिद्धर्थम श्री सेल्ली अंबिका स्वामी अनुग्रह सिद्धर्थम श्री गांधारी अम्मन स्वामी अनुग्रह सिद्धर्थम श्री गंगई अम्मन स्वामी अनुग्रह सिद्धर्थम श्री पुरुषोत्तमन स्वामी अनुग्रह सिद्धर्थम लक्ष्मी कटाक्ष सिद्धर्थम अतिशीघ्रमेव विवाह अनुकूल्य प्राप्त्यर्थम अतिशीघ्रमेव सत्संगान अनुकूल्य प्राप्त्यर्थम अतिशीघ्रमेव उद्योग अनुकूल्य सिद्धर्थम राहु केतु दोष निवृत्त्यर्थम राहु केतु स्वामी नमो नमः स्वामी नक्षत्र कई இது பேர் வந்து சங்கல்பம் பேர். கோயில் எல்லாம் போட்டீங்கன்னா உங்க பேர் நட்சத்திரம் ஷார்ட்டா முடிச்சுவாங்க. இது இந்த நாள், இந்த நேரம், இந்த நாழிகை சமஸ்கிருதத்துல இருக்கு. அது ரொம்ப போனா டைம் அதிகமாகும். அதனால அதெல்லாம் சொல்லி இந்த நாள் இந்த நேரத்துல இந்த ராவுக்கு பயிற்சி பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட குலதெய்வம் எப்போதுமே முதல்ல என்ன குலதெய்வம், அதுக்கப்புறம் கிராம தேவதை. கண்டிப்பா ஒரு ஊர்ல கிராம தேவதை இருப்பாங்க. எப்படி நமக்கு அட்ரஸ் பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம், சென்னை செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் அப்படின்னு வருது இல்லையா? அது மாதிரி குலதெய்வம், கிராம தேவதை, நகர தேவதை, இஷ்ட தேவதை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச சுவாமி. நீங்க இருக்கிற ஊர்ல அந்த தேவதைகள் இருக்கும், அவங்களோட ஆசீர்வாதமும் வேணும்னு சொல்லிதான் இந்த எல்லா சுவாமியும் சொல்லி அவங்களோட ஆசீர்வாதத்தோட நல்லபடியா அந்த ராவுக்கு பயிற்சி பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சுவாமிக்கு உத்தரவாதம் வச்சு பண்றோம் இல்லையா? அது பேர் மகா சங்கல்பம். அதாவது நமக்கு ஏதாவது தேவை அப்படின்னா ரிக்வஸ்ட் ஃபார்ம் ஒன்று கொடுக்குறோம், மனு கொடுக்குறோம் இல்லையா? அந்த மாதிரி ரிக்வஸ்ட் ஃபார்ம் கொடுக்குறோம். சுவாமிக்கு உத்தரவு வாங்கியாச்சு. அடுத்தது பூஜைகள் போகிறோம். அந்த ஒரு தலை நாகத்தை எடுத்து கையில் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து அந்த கருப்பு ஒன்று உங்களை பார்த்தா மாதிரி இருக்கும். 5 தலை நாகத்தை எடுத்து அந்த பொருள் ஒரு தலை நாகத்தை எடுத்து அது எழுச்சி போயிட்டு அது மணி அது உள்ளே இருக்கும். ஆமா, அது உள்ளே எழுச்சி போயிட்டு வெளியில எடுக்க வேண்டாம். சுவாமி வந்து உங்களை பார்த்தா மாதிரி வச்சுக்குவோம். ரைட். ஒரு சொட்டு தண்ணியை எடுத்து அந்த ஒரு தலை நாகத்து மேல எப்படி விநாயகர் பண்ணுவோம் அதே மாதிரி சுவாமி கொடுப்பாரு. ஒரு தலை நாகத்து மேலே 5 தலை நாகத்து மேலே விட்டுருவோம். வலதுகை மோதிரனால சண்டை எடுத்து அந்த ஒரு தலை நாகத்துல 5 தலை நாகங்களே குங்குமம் எடுத்து குங்குமம் வைக்கும். அதுக்கப்புறம் ஒரு அரளி பூ எடுத்து அந்த ஒரு தலை நாகத்து பாரம் வைங்க. ஒரு ரோஜாவை எடுத்து 5 தலை நாகத்துல வைங்க. அந்த பச்சை அரிசி ஒரு தொண்டையில பச்சை அரிசி வச்சிருப்பாங்க, அதை எடுத்து அந்த 2க்கு நடுவுல வைங்க. நடுவுல, அதாவது இந்த ராகு கேதுக்கு நடுவுல வைக்கணும்.
அதுல ஒரு சொட்டு தண்ணி விடுவோம். அந்த பச்சை அரிசியில ஒரு சொட்டு தண்ணி, சிவபெருமானுக்காக ஸ்நானம். அதுக்கப்புறம் அந்த தொன்னையில ஓரமா சந்தனம் குங்குமம். இந்த ராகு கேதுக்கு ஒரு தலை நகம் 5 நாள். இது வந்து பச்சை அரிசியே சிவபெருமான் பாவனை பண்ணி அந்த சுவாமிக்கு அபிஷேகம் பிளஸ் அந்த அலங்காரம் எல்லாம் முடிச்சாச்சு. 2 மஞ்சள் அரிசி எடுத்துக்கோங்க. அந்த ராகு மேல சொல்லுங்க, ஓம் நாகத்வஜாய வித்மஹே பத்ம அஸ்தாய தீமஹே தன்னோ ராகு பிரச்சோதயாத் தியாயாமி ஆவாகயாமி. அந்த ஒரு தலை நாகத்து மேல போட்டுருங்க. மறுபடியும் மஞ்சள் அரிசி எடுத்துக்கோங்க. இந்த கேது 5 தலை நாகத்து மேல நான் சொல்லும்போது சொல்லுவோம், ஓம் அஸ்மத்வஜாய வித்மஹே சூல அஸ்தாய தீமஹே தன்னோ கேது பிரச்சோதயாத் தியாயாமி ஆவாகயாமி மேல போட்டு மறுபடியும் ஒரு மஞ்சள் அரிசி அக்ஷதை எடுத்துக்கோங்க. ஓம் தர்ம கேசாய வித்மஹே வாத்மி சுத்தாய தீமஹே தன்னோ சிவ சிவ பிரச்சோதயாத் தியாயாமி ஆவாகயாமி அந்த பச்சரிசியில போட்டு இப்ப எல்லா சாமியும் இந்த ராகு கேது சிவபெருமான வர வச்சு அதை சுவாமியா பாவனை பண்ணி அவருக்கு அபிஷேகம் பண்ணி சந்தனம் வச்சு அக்ஷதை போட்டு மாலை மரியாதை பண்ணியாச்சு. இப்ப மரியாதை நிமித்தமாக சுவாமிக்கு அர்ச்சனை. சரிங்களா? முதல்ல சிவபெருமானுக்கு அந்த பச்சை அரிசிக்கு அர்ச்சனை பண்ண போறோம். இந்த சாமந்தி பூ எடுத்துவோம் கையில, இதெல்லாம் பிச்சுக்கோங்க. அதாவது சிவபெருமானுக்கே அர்ச்சனை பண்ண போறோம். பாருங்க எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. ஏன் சிவத்தை ஒரு சொற்கள் சொல்றேன் அப்படின்னா, இந்த பஞ்சபூதம் அப்படின்னா இந்த பஞ்சபூதத்துக்கு அதிபதியாருன்னா எம்பெருமான் சிவபெருமான். சரிங்களா? இந்த பஞ்சபூதம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு தெரியாது. முதல்ல நிலம், நம்ம நிக்கிறோம் இல்லையா, இந்த நிலம். அடுத்தது வந்து நீர், அது லைனா சொல்லும்போது பாத்தீங்கன்னா நிலம், அடுத்தது நீர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்னி, மூன்றாவது வந்து அக்னி, நான்காவது வந்து காற்று, ஐந்தாவது வானம். எவ்வளவு பெரிய படைப்பு பாருங்க, இறைவனோட படைப்பு பஞ்சபூதம். இதுக்கு யாருப்பா ஓனர் அப்படின்னா உள்ள உட்கார்ந்தது சிவபெருமான் தான். ரெண்டாவது, இது இறைவனோட படைப்புன்னு சொல்றோம். அது சாட்சி என்ன தெரியுமா? பஞ்சபூதம் நம்ம உடம்புலயே இருக்கு, அதுதான் சாட்சி. என்ன அப்படின்னா முதல்ல நிலம், கால் கீழே இருக்கு இல்லையா. அடுத்தது வந்து நீர், பாத்ரூம் போட்டு எங்க வச்சிருக்கான் பாருங்க. அதுக்கு அடுத்தது அக்னி, வயல், நீங்க என்ன போட்டாலும் பஸ்மமாக்கி வெளியில போட்டு அக்னி. அதுக்கு மேல இருக்கிறது காற்று, மூச்சு காற்று எங்க வச்சிருக்கான் பாருங்க. அதுக்கு மேல இருக்கிறது ஆகாசம், தலை. இதுதான் பஞ்சபூதம். அப்ப இதுக்கு ஆட்சி செய்யறது யாரு? எம்பெருமான் சிவபெருமான். பஞ்சபூதத்துக்கு அதிபதி யாரு? அவன் தான். நம்மளை படைச்சதும் அவன் தான். இந்த அஞ்சுல தான் இந்த உடம்பே இருக்கு. ஏதாவது ஒண்ணு காலியான கூட கிடையாது. ரெண்டாவது, நான் எல்லாருக்கும் ஒண்ணு சொல்ற வேண்டுகோள் என்ன அப்படின்னா, கர்மான்னு ஒண்ணு உண்டு, இல்லைன்னா கிடையாது. நம்ம என்ன செய்யறோமோ அது பிரபஞ்சம் ரெண்டாவது இருக்கும். இந்த பிரபஞ்சம்னா என்னப்பா? பிரபஞ்சம்னா இந்த பஞ்ச பூதம் தான் பிரபஞ்சம். எப்படி வருது அப்படின்னா, உங்களுக்கு தெரியாம நான் ஏதாவது ஏமாத்தலாம். ஆனா வானத்துக்கும் பூமிக்கு நடுவில் தான் நிற்கிறேன். இங்க இருந்து எங்கேயுமே ஒழிய முடியாது. நம்ம நினைக்கலாம் அவருக்கு தெரியாதுன்னு, கிடையாது. இது பார்த்துட்டு தானே இருக்கு. இதோட ரிசல்ட் தான் நம்ம கர்மாவா வருது. அதனாலதான் என்னைக்குமே எண்ணங்கள் ரொம்ப நல்லதா வச்சுங்க, வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும். அடுத்தது, உங்களோட பார்வை ரொம்ப அழகா இருக்கும், வார்த்தை ரொம்ப அழகாக இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு வார்த்தை வந்து ஒருத்தர வாழ இருக்கும், ஒரு வார்த்தை ஒருத்தர் பொண்ணே போடும். நீ நல்லபடியா இருன்னு சொல்லிட்டே இருங்களேன், அவன் நல்லா இருக்கும். ஒண்ணுமே இல்லை சார், வாழ்க்கை ரொம்ப அழகான. நம்ம
நம்மதான் அந்த ஏதோ பெருசா போட்டு ரொம்ப ட்ரெஸ் ஆகி சந்தோஷமாக வாழணும். வாழ்க்கை என்பது அனுபவிச்சு ரசிச்சு வாழும். நீங்க நிறைய பேர் அதெல்லாம் இருக்குது இல்லை. நீங்க உங்களை மட்டும் பாத்துக்கோங்க, வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும். வேற ஒருத்தரோட பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை வீணா போயிடும். முடிந்தவரை உங்களுக்கான வாழ்க்கை இது, உங்களுக்கான கொடுத்தது நீங்க அனுபவிக்கிறதுக்காக. எல்லாருமே ஒரே மாதிரி இல்லையே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிசைன் கொடுத்துட்டாங்க. சோ ஒவ்வொரு டிசைனை கொடுத்ததை வச்சுதான் நீங்க வாழணும். வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நான் 2-3 விஷயம் சொல்றேன், 4 ஃபாலோ பண்ணீங்கன்னா எப்ப பார்த்து சந்தோஷமாவே இருக்கலாம். ரைட்? நம்ம ஏதாவது கொண்டு வந்துருக்கீங்களா? வரும்போது ஏதாவது கொண்டு வந்தோமா? இல்ல. இதே டைலாக் தான் மறுபடியும் சொல்றேன். திருப்பி போகும்போது எதுவும் கொண்டு போகிறது இல்லை. அப்ப இதெல்லாம் எதுக்கு சாமி? இதெல்லாம் வந்து அனுபவிக்க, ரசிக்க, அழகு பார்க்க, இவ்வளவுதான். திருப்பி எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போடும். அப்படி எதுக்கு நமக்கு ட்ரெஸ்? நம்ம ஏதாவது எடுத்துட்டு போய் பின்னாடி பேக்கெல்லாம் தூக்கிட்டு போறாம இருந்தா இதெல்லாம் தேவை. இது எல்லாமே நீங்க அனுபவிக்க மட்டுமே. அப்படியே நீங்க மைண்ட் செட்டப் கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சந்தோஷமாவே இருக்கலாம் எப்போதுமே. ரெண்டாவது, சுவாமி கிட்ட முதல்ல நன்றி சொல்ல மட்டும் வாங்க. அதான் உண்மை. உண்மையான வார்த்தை எதுன்னா, இந்த தெய்வத்துக்கு வந்து நன்றி சொல்லணும். அவனுக்கு தெரியும் என்ன எப்ப கொடுக்கணும்னு. ஏன் நன்றி சொல்லணும் அப்படின்னா, எல்லாரும் நம்ம என்ன பண்றோம்னா, நமக்கு மேல இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையை வந்து வீணா போயிடும். ஐயோ அவங்க நல்லா இருக்கானே, நம்ம இல்ல, நம்ம கீழே இருக்காங்க பாருங்க, அவங்கள பாருங்க. கண்ணு நல்லபடியா தெரியுது இல்லையா, இதுக்கே நன்றி சொல்லணும். கை கால் நல்லபடியா இருக்கு, வார்த்தை பேசுறோம், கேட்கிறோம், இதுதான் கிஃப்ட். நீங்க யோசிச்சு பாருங்க. யாரோ ஒண்ணு எப்படி சாமின்னா, இது இல்லாதவன்ட்டு போய் கேளுங்க, அதோட அருமை சொல்லுவான். காது கேட்காதவன்ட்டு போய் கேளுங்க, அதோட அருமை சொல்லுவான். அப்பதான் நமக்கு புரியும், ஓ பரவாயில்ல, இறைவன் வந்து நம்மளை நல்லாதான் வச்சிருக்கான், நம்ம தான் வந்து நம்மளை நாமே தாழ்த்திக் கொள்கிறோம். ரைட்டா? உடல்ல இருக்கிறது ஊனம் இல்லை ஐயா, உள்ளத்துலதான் ஊனம் வாழக்கூடாது. உடல்ல ஊனம் இருந்தா ஜெயிச்சிடலாம், ஆனா உள்ளத்துல ஊனம் இருந்ததுன்னா ஜெயிக்கவே முடியாது. அதனால முடிந்தவரை சந்தோஷமா இருங்க. நீங்க என்ன உள்வாங்குறீங்களோ அதுதான் வெளிப்படும். இன்னும் சிம்பிளா புரியுற மாதிரி சொல்றேன். நம்ம வீட்டுல கொஞ்சம் இடம் இருக்கு, தென்னங்கன்று வாங்கி வைக்கிறோம், தென்னங்கன்று வச்சு வளர்க்குறோம். அது வளர வளர வாழை மரமா வருமா இல்ல தென்னங்கண்ணா வளருமா? சார் உங்கதான் கேட்கிறேன். என்ன விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்ய வேண்டும். அதனால முடிந்தவரை நல்லதை நினைங்கள், நல்லதை செய்யுங்கள், நீங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக. இப்போ முதல்ல என் பெருமான் சிவபெருமானுக்கு அர்ச்சனை. இந்த பூவால ஒவ்வொரு பூவா சுவாமிக்கு எனக்கு அர்ச்சனை. சிவாய மகா, சம்பவே மகா, பிராகினே மகா, சதிசேகராய மகா, வாமதேவாய மகா, விருபாஷாய மகா, கவர்த்தினே மகா, நீலலோகிதாய மகா, கட்லங்காய மகா, சிவவிட்டாய மகா, அம்பிகாநாதாய மகா, ஸ்ரீகண்டாய மகா, சிவப்பிரியாய மகா, பக்தவச்சலாய மகா, கண்டாய மகா, சிவப்பிரியாய மகா, உக்ரஹாய மகா, காலகாலாய மகா, துர்ஷாய மகா, கிரிஷாய மகா, அனகாய மகா, புஜங்க பூஷணாய மகா, கிரிதர்மனே மகா, கிரிப்பிரியாய மகா, கிருத்திவாசசே மகா, புராராதயே மகா, ருத்ராய மகா, பூதபதயே மகா, ஸ்தானவே மகா, அனிபுண்யாய மகா, திகம்பராய மகா, அஷ்டமூலயே மகா, அனகாத்மனே மகா, சாத்விகாய மகா, சுத்த விக்கிரகாய மகா, சதாசிவாய மகா, விஸ்வேஸ்வராய மகா, வீரபத்ராய மகா, கணநாதாய மகா, பரமேஸ்வராய மகா. ஓம் ஸ்ரீ ஞானாம்பிகா சமேத காலத்தீஸ்வர சாமின்னு நானாவித
மந்திர புஷ்ப ராஜ உபச்சாரான சமர்ப்பயாமி. எல்லா பூமியும் அதில் போட்டுருவோம். அந்த தொன்னையை தொட்டு கண் வச்சுக்கணும். எம்பெருமான் சிவபெருமானுக்கு முதல்ல பூஜை பண்ணி அவர்கிட்ட உத்தரவு வாங்கியாச்சு. அடுத்தது இப்போ இந்த ராகு கேது அரளிப்பூவை கையில எடுத்துக்குவோம். அரளிப்பூவை கையில எடுத்துக்குவோம். ஒருதலை நாகம் அந்த ஒருதலை நாகத்துக்கு அர்ச்சனை இடது கையில வச்சுக்குவோம். ஒவ்வொரு பூவா சுவாமிக்கு அர்ச்சனை பண்ண போறோம். சரி, ஒருதலை நாகத்துக்கு அர்ச்சனை. ஓம் ராகவே நமஹ, ஓம் தமசே நமஹ, ஓம் சரசாய நமஹ, ஓம் பானவே நமஹ, ஓம் சதுர்புஜாய நமஹ, ஓம் கார்த்தாயனாய நமஹ, ஓம் சூலாயுதாய நமஹ, ஓம் மேகவர்ணாய நமஹ, ஓம் தக்ஷாய நமஹ, ஓம் அச்சதாய நமஹ, ஓம் ஜடாப்ரியாய நமஹ, ஓம் பாலவே நமஹ, ஓம் சக்கரஞாய நமஹ, ஓம் பயங்கராய நமஹ, ஓம் தாமோரூபாய நமஹ, ஓம் நீலவதனாய நமஹ, ஓம் மேஷபவாய நமஹ, ஓம் சூலாய நமஹ, ஓம் அபயகிருதாய நமஹ, ஓம் அஷ்டரூபாய நமஹ, ஓம் நீலவதனாரியே நமஹ, ஓம் கிருகாதாரியே நமஹ, ஓம் கோராய நமஹ, ஓம் அசோகராய நமஹ, ஓம் மகாகாயாய நமஹ, ஓம் ஜன்மாக்காய நமஹ, ஓம் பலினே நமஹ, ஓம் காலாத்மனே நமஹ, ஓம் பாவகிரகாய நமஹ, ஓம் சந்திரவைராய நமஹ, ஓம் சாஸ்பதாய நமஹ, ஓம் தீர்காய நமஹ, ஓம் தேவாய நமஹ, ஓம் தனவாய நமஹ, ஓம் பக்தரக்ஷிகாய நமஹ, ஸ்ரீ ராகமூர்த்தயே நமோ நமஹ. நானாவித பரிமள மந்திர புஷ்ப ராஜ உபச்சாரான சமர்ப்பயாமி. எல்லா பூஜையும் போட்டுருவோம். சப்போஸ் உங்க பூ காலி ஆயிடுச்சுன்னா மஞ்சள் அரிசி எடுத்து அர்ச்சனை பண்ணலாம். ரைட்டுங்களா? முதல்ல அந்த ராவணம் பண்ணியாச்சு. அந்த தொன்னையை தொட்டு கும்பிட்டுருவோம். அடுத்தது கேது மூட்டைக்கு அந்த ரோஜா பூ இதெல்லாம் வச்சுக்கணும். இடதுகையில் வச்சுக்கணும். கேது மூர்த்திக்கு அர்ச்சனை. ஓம் கேதவே நமஹ, ஓம் சிராத்மனே நமஹ, ஓம் நவகிரக யுதாயே நமஹ, ஓம் சித்ரவர்ணாயே நமஹ, ஓம் மகா வீதி கராயே நமஹ, ஓம் பிங்கள சாட்சாயே நமஹ, ஓம் ரக்த நேத்ராயே நமஹ, ஓம் சித்ர காரிண்யே நமஹ, ஓம் மகா சுராயே நமஹ, ஓம் क्रोधी दंडिताये नमः, महा शीर्षाये नमः, ओम पुष्प वस्त्र धारिणे नमः, ओम वर हस्ताये नमः, ओम कथा बाणवे नमः, ओम चित्र प्रदाये नमः, ओम कोराये नमः, ओम चित्र रथाये नमः, ओम सिगिने नमः, ओम शुक्र मित्राये नमः, ओम मंद सताये नमः,
ஓம் சிகினே மகா. ஓம் ஈஸ்வராயே மகா. ஓம் மகா சுர புரோர் பவாயே மகா. ஓம் கண வர்ணாயே மகா. ஓம் லம்ப தேவாயே மகா. ஓம் மிருத்யு புத்ராயே மகா. ஓம் நர வீரகாயே மகா. ஓம் அனலாயே மகா. ஓம் பிராண நாகாயே மகா. ஓம் கேசராயே மகா. ஓம் சாம்பவ மூர்த்தயே மகா. ஓம் நடனாயே மகா. ஓம் தும்பராயே மகா. ஓம் அஜிதாயே மகா. ஓம் பக்த வச்சலாயே மகா. ஓம் சாம்ப சிவாயே மகா. ஓம் கேது மூர்த்தயே மகா. ஓம் அமராயே மகா. ஓம் அமர்த்தாயே மகா. ஓம் பீடகாயே மகா. ஓம் பக்த ரட்சிகாயே மகா. ஓம் பக்த பீட்டாயே மகா. ஓம் பால பிரதாயே மகா. ஓம் கேதமூர்த்தயே நமோ நமஹ. நானாவித பரிமள மந்திர புஷ்ப ராஜ உபச்சாரான சமர்ப்பயாமி. எல்லா பொருளையும் போட்டுருவோம். அதே மாதிரி இந்த தொன்னையை தொட்டு கண்ண வச்சுக்கணும். எல்லா சாமியும் வர வச்சு பார்த்து நல்ல உபச்சாரங்கள் பண்ணி அர்ச்சனைலாம் பண்ணியாச்சு. சுவாமிக்கு நேரிலே கொடுக்குறோம். ஒரு 2 தேங்காய் கொடுத்துருப்பாங்க, அது முன்னாடி வச்சுக்கோங்க. தொன்னைக்கு முன்னாடி 2 தேங்காய் வச்சுக்கோங்க. ஒரு தொன்னையில பிரசாதம் கொடுத்துருப்பாங்க, அதையும் அது பக்கத்துல வச்சுங்க. எல்லாம் முடிஞ்ச உடனே சுவாமிக்கு நைவேத்தியம். நைவேத்தியம் அப்படின்னு பண்றோம் இல்லையா, இது எப்படி சாமிக்கு போகும்? நைவேத்தியம் பண்ணிட்டு நம்ம தான் சாப்பிடணும். சுவாமிக்கு எப்படி போகுது அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு லைப்ரரிக்கு போறீங்க, ஒரு புக் எடுக்கிறோம். லைப்ரரி போய் ஒரு புக் எடுத்து நம்ம படிக்கிறோம். நீங்க படிச்சு முடிச்ச உடனே அந்த எழுத்து காண போயிடுதா, இல்ல அந்த பேப்பர்ல அப்படியே இருக்கா? அந்த புக்கு படிக்கிறோம் இல்லையா, வார்த்தைகள் வந்து நீங்க படிச்சதுக்கு அப்புறம் காணா போயிடுதா, இல்ல அங்கேயே இருக்கா? அங்கேயே இருக்கு. ஆனா அது உள்ள அறிவு உள்ள போகுது இல்லையா? அதே மாதிரிதான் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்றோம். வாசம் வந்து சாமிக்கு, உணவு நமக்கு. இதான் அந்த நைவேத்தியம். சரிங்களா? ஒரு பூஜை பண்ணும்போது என்னென்ன பண்றோம்? 2வது, வீட்லயும் அந்த குழந்தைகளுக்கு பெரியவா வந்து சொல்லிக் கொடுவோம். ஏன் அப்படின்னா, நம்ம எதுவுமே சொல்லிக் கொடுக்காம கடைசி நிமிஷத்துல வந்து இதெல்லாம் பண்ணுன்னா அவருக்கு தெரியாது. அது முடிந்தவரை வீட்டுல உள்ளவங்க பெரியவங்க இந்த நல்ல நாட்கள்ல சாமி கும்பிடுறது ஒரு வழக்கமா. இன்னைக்கு காலகட்டத்துல சாமின்னா என்னன்னு கேட்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. மக்களை ஒண்ணு தெரிஞ்சுங்க, இறைவன் இல்லை என்றால் எதுவுமே கிடையாது. சரிங்களா? இந்த உடம்பு அவள் கொடுத்தது, இந்த உசுறு அவர் கொடுத்தது. அதெல்லாம் தாண்டி நீங்க நிறைய கோயிலுக்கு வந்திருக்கேன், இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க. எதுக்காக வந்திருக்கோம்? சாமி கும்பிட வந்திருக்கோம். ரைட்? சுவாமியோட தரிசனமும் அனுகிரகமும் வேணும்னு நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோம். உங்க கூடயே 2 சாமி இருக்கு. யாருப்பா? சத்தமா வரல. அவ்வளவுதான் சார். அந்த தெய்வத்தை எங்கேயும் விட்டுறாங்க. அதுதான் தெய்வம். நீங்க அந்த தெய்வத்தை 2 பேரையும் நல்லபடியா பார்த்துக்கிட்டீங்கன்னா, இங்க உட்கார்ந்து இருக்காரு பாருங்க, இந்த தெய்வம் உங்களை தேடி வரும். கேட்கறதுக்கு அப்படி நல்லா இருக்கு பாருங்க. ஏன் அப்படின்னா, நம்ம பிறந்து நினைவை தெரிஞ்சு சம்பாதிக்கிற வரையும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்காக நேரத்தை ஒதுக்குறாங்க. இன்னைக்கு யாராவது நேரத்தை ஒதுக்குறோமா? யாருக்காகவும் ஒதுக்குறது இல்லை. நமக்காக நேரத்தை ஒதுக்குகிறார்கள். தன்னோட சுக துக்கத்தை இழக்கிறார்கள். தான் சாப்பிடலன்னா கூட தான் குழந்தை சாப்பிடணும்னு இந்த சாப்பாடை கூட இழந்து நிற்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த தெய்வத்துக்காக நம்ம என்ன செய்ய போறோம்? ஒண்ணுமே இல்லை. அவங்க இந்த காடு பங்களா எதுவுமே வேண்டாம். அவங்க சொல்றத காரால கேளுங்க. அவ்வளவுதான். அப்படியாம்மா? சரிம்மா. அப்படியாப்பா? சரிப்பா. நீ பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. எப்படி பண்ணணும் கூட அவசியம் இல்லை. எழுதி வச்சுக்கோங்க மக்களே.
இந்த பரிகாரம் ஒண்ணு அதுக்கு முன்னாடி எல்லாம் உடைஞ்சு போயிடும். யார் ஒருவர் தாய் தகப்பனை பத்திரமாக கடைசி வரையும் பார்த்துக்கிறீங்களோ அவங்க தெருவில் நின்றதா சரித்திரமே கிடையாது. சரிங்களா? ஒரு ஆணாக இருந்தால் நேரடியா பார்த்துக்கணும், ஒரு பெண்ணாக இருந்தால் வேற வழி கிடையாது, மறைமுகமாக தான் பார்த்துக்க முடியும். ரைட்? அதனாலதான் ஒரு ஆம்பளை குழந்தை பிறந்தவங்க எல்லாரும் சந்தோஷப்படுற காரணம் என்ன? தன்னை பார்த்துப்பான் அப்படின்னு. ரைட்டா? தன்னோட வாரிசு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அதனால முடிந்தவரை அவங்களை பத்திரமா வச்சுங்க. ஏன் அப்படின்னா நம்ம குழந்தையா இருக்கும்போது நிறைய அவங்களுக்கு துன்பத்தை கொடுக்குறோம், கஷ்டத்தை கொடுக்குறோம், விளையாட்டுத்தனம் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நம்மளை வச்சுக்கிறாங்க. ஆனா அதே அவங்க வயசாக ஆக அவங்களும் ஒரு குழந்தை தான். ஏன்னா அவங்க காலகட்டங்கள் வேறு, நம்மளோட காலகட்டங்கள் வேறு. அவங்களோட லைஃப் செட் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சரிப்பட்டு வராது. அதான் ஏதாவது சொல்லுவாங்க, கண்டிப்பா சொல்லுவாங்க. சரின்னு கேட்டுட்டு பத்திரமா வச்சுங்க, வேற ஒண்ணுமே பண்ணுவாங்க. ரைட்? இதை எழுதி வச்சுக்கோங்க, இல்லைன்னா இனிமே மாத்திக்கங்க. சரிங்களா? இந்த பரிகாரம் உடனே உடஞ்சு போயிடும். கோயில் கூட போகணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா தாய் தகப்பனை வெளியில விட்டுட்டு, இது ஏன் நான் திருப்பி திருப்பி சொல்றேன்னா இது ஒண்ணு பண்ணுங்க போதும், எதுவுமே தேவையில்லை. அவளை வெளியில அனுப்பிச்சுட்டு தன்னோட குழந்தைக்கு பிறந்த நாள் அன்னைக்கு முதியோர் இடத்துல போய் சாப்பாடு போடுறாங்க. இது என்ன விதத்துல நியாயம்? ரைட்? அவங்கள பத்திரமா வச்சுங்க, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சுங்க. ஒரு யாருமே தெரியாத ஒருத்தன் போய் கை கட்டி சம்பளம் வாங்குறோம்னு கண்ணாமலையும் திட்டு வாங்கிக்கிறோம். ஒரு வேலையில போய் நம்ம வீட்டுல ஏதாவது சொன்னா சரின்னு கேட்டுருக்கோம். அவ்வளவுதான் வேற ஒண்ணு. எல்லாத்துக்குமே நீங்க அது பழகிட்டீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும். அதே மாதிரி 3 விஷயம் போனா திருப்பி வராது, அது பத்திரமா வச்சுங்க. 3 விஷயம். ஒண்ணு நேரம். நேரம் ரொம்ப முக்கியமானது, விலை மதிப்பற்றது. இந்த நேரத்தை ஒவ்வொரு செகண்ட்லயும் அந்த ஓடுறவன் போய் கேளுங்க, அப்ப அவனுக்கு தெரியும். அதனால நேரத்தை எவன் ஒருவன் கரெக்டாக ஃபாலோ பண்றானோ கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். 6 மணினா 5:50 அங்க இருக்கணும். அதுதான் நேரம். அது போனா திருப்பி வராது. அதே மாதிரி இந்த உடம்பு ரொம்ப முக்கியமான ஒன்று. நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல. இந்த உடம்பு பெரிய சொத்து. செல்வத்துள் சிறந்த செல்வம் செவி செல்வம் சொல்லுவார் வள்ளுவர். செவினா கல்வி. நான் அதை தாண்டி என்ன சொல்றேன்னா இந்த உடம்பு செல்வி. அதாவது அந்த செல்வம் இருந்தாலும் இந்த உடம்பு நல்லபடியா இருந்தாலும் அதை நீங்க பிரயோகப்படுத்த முடியும், அதாவது உபயோகிக்க முடியும். அதனால 2வது, இந்த உடம்பு போனா திருப்பி வராது. அதனால அந்த உடம்பை எப்படி கரெக்டா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா உணவு தான் மருந்து. இந்த உணவை நீங்க எப்படி உட்கொள்வீங்களோ அப்படிதான் நம்ம உடம்பு நம்மளுக்கு வெளிப்படுத்தும். 3வது மனிதர்கள். மனிதர்கள் ரொம்ப முக்கியமான ஒன்று, அது முதல்ல தெரிஞ்சுங்க. நீங்க யாரும் அதை பயன்படுத்துறது இல்லை. நம்ம உணவுக்குலாம் பாத்தீங்கன்னா சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான் எத்தனை உணவு இருக்கு பாருங்க. அது நம்மளோட இந்த இந்தியாவில மட்டும்தான் அது உண்டு. எதுக்காக வச்சிருக்காங்க தெரியுமா? அரவணைப்பாக கை கோர்த்து இருக்க வேண்டும்ன்றதுக்காக தான். அதனால மனிதர்கள் ரொம்ப முக்கியம். தனியா ஒரு ஆள் இருந்தா பைத்தியம் பிடிச்சிடும் இல்லையா? எல்லாரோடையும் இருந்து பழக்கணும். அதுக்கப்புறம் வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க நண்பர்கள் எல்லாத்தையும் அன்பா இருங்க. ஏன் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா முதல்ல யார் ஓடி வருவான்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் தான். அவன் சொல்லக்காரன் எவ்வளவு பெரிய ஆளாக இருக்கட்டும், அவன் வரத்துக்குள்ள முதல் உதவி செய்ய வருது யாருன்னா நண்பர்கள் தான். அதனால பக்கத்து வீட்டுல இருக்கணும், கூட இருக்கவங்க அன்பா பழகுங்க. அவ்வளவுதான். ரொம்ப லைஃப் ரொம்ப ஈஸியா இருக்கும். நிறைய பேர் ரொம்ப கஷ்டம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப எல்லாம் ஏத்திக்காதீங்க. யார் இல்லை என்றாலும் உலகம் இயங்கும். நம்மளால முடிஞ்சவரையும் நம்ம கூட இருக்கவும் பத்திரப்படுத்தி சந்தோஷமாக நல்லபடியா இருங்க. நான் சொன்னதை மனசுல வச்சுக்கோங்க. நல்லபடியா இந்த ஆலயம் ரொம்ப சிறப்பான ஆலயம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே அவங்க தேவைகள் நடத்தி கொடுத்துட்டே இருக்காரு உள்ள இருக்கிறவர். ஞானாம்பிகா சமேத காலத்தீஸ்வரர். நல்லபடியா இதுல எத்தனை பேர் கணவன் முறையா வேண்டுதல் இருக்கோ சுவாமியை தரிசனம் பண்ணி அபிஷேகம் பண்ண போறீங்க அப்படின்றது கண்டிப்பா நான் பார்க்க போறேன். ஒவ்வொரு நாளும் உங்களுக்காகவும் நாங்க பிரார்த்தனை பண்ணி கண்டிப்பா அபிஷேகம் பண்ணுவோம். இந்த மார்கழி மாசம் நடந்துட்டு இருக்கு. 30 நாளும் இங்க காலையில 5:30 மணிக்கு ஆலயம் திறந்து 6 மணிக்கு அபிஷேகம். யாராவது விரும்பினா புக் பண்ணிக்கலாம். இங்க 1000 ரூபாய் பணம் கட்டிட்டு பிரசாதமாக வழங்கப்படும். யாருக்காவது இந்த மார்கழியில பண்ணணும்னு ஆசைகள் இருக்கலாம். இந்த சிவபெருமானுக்கு மார்கழி உண்டு. அதை தாண்டி வருகின்ற ஜனவரி 3
பாத்தீங்கன்னா ஆருத்ரா தரிசனம். இங்க நடராஜர் உற்சவர் இருக்காங்க. இந்த நடராஜரை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 50-60 அபிஷேகம் பண்ண போறோம். எல்லாரும் உங்களால முடிஞ்சதுன்னா சுவாமிக்கு கலந்துக்கோங்க. இந்த ஆலயம் ரொம்ப சிறப்பானது. ரெண்டாவது, நிறைய பேருக்கு சொல்லுங்க. ஏன் அப்படின்னா நல்லதை நம்ம தான் எடுத்துட்டு போகணும். இதே ஒரு திருப்பதிக்கு போறோம் அப்படின்னா போயிட்டு வர காஸ்ட், அங்க தங்குற இடம், இவ்வளவு செலவுகள் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப 600 ரூபா தான் கட்டணுமே. எல்லா பொருளும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது, இவ்வளவு நேரம் உட்காந்து யாருமே அங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா அங்க அது மாதிரி நிறைய மக்கள் போவதுனால பேட்ச் வச்சா உட்கார வச்சு அமைச்சிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி உங்க கையால இங்க அபிஷேகம் பண்றது பாத்தீங்கன்னா எத்தனை பேருக்கு கிடைக்கும்? நிறைய பேருக்கு அது தெரியல. பாக்குறது வேற, பண்றது வேற இல்லையா? பாக்குறது தரிசனம், பண்றது உங்க கையால அபிஷேகம் பண்ற. இப்படிப்பட்ட ஒரு ஆலயத்துல நல்லபடியாக உங்க பூஜையை பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் சொல்லி உங்களோட நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்லுங்க. ஏன் அப்படின்னா இவ்வளவு தூரத்துக்கு போறதுக்கு பதிலா பக்கத்துலயே இருக்கு தென்காலஹஸ்தின்னு சொல்லக்கூடிய இந்த ஆலயத்துக்கு கண்டிப்பா வர சொல்லுங்க. கண்டிப்பா நல்லபடியான பூஜை பண்ணி தரோம். சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண போறோம். ஒரு ஸ்பூன் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தேங்காய், அந்த பிரசாதம் கொடுத்துருப்பாங்க தொண்டையில, அதை 3 தடவை சுத்துங்க. அன்னம் மகா நைவேதம் நிவேதயாமி நைவேதம் ஆசமனியம் சமர்ப்பயாமி. 2 மஞ்சள் அச்சதை எடுத்துக்கோங்க. சாமி சாப்பிடுறதா அது காட்டுது. அந்த வெத்தலை பார்ப்போம் தேங்காய். ஓம் பிராணாய ஸ்வாஹா, வியானாய ஸ்வாஹா, உடனாய ஸ்வாஹா, சமானாய ஸ்வாஹா, பிரம்மணே ஸ்வாஹா. ஸ்ரீ ராகு கேதுமூர்த்தி சுவாமி கதலி பலம் அரை இரண்டத்தரம் அன்னம் மகா நைவேதம் நிவேதயாமி போட்டுருங்க. 2 ஏதாவது பூ இருந்தா கையில எடுத்து வச்சுக்குவோம். சாமி நல்லா பிரார்த்தனை, உங்க குலதெய்வம் எல்லா தெய்வங்களும் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்குவோம். எப்போதுமே சுவாமி பத்திரமா பிடிச்சுக்கணும். சுவாமி இல்லை என்றால் எதுவுமே இல்லை. அதனால ஆத்மார்த்தமாக எந்த ஒரு செயலா இருந்தாலும் விரும்பி செய்யுங்கள். அது ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்களை உச்சத்தில் கொண்டு உட்கார வைக்கும். என்னோட குருநாதர் சொன்னது. நம்ம பண்ற வேலைய காசு பணம் பார்க்காம மனசார செய்யுங்க. அந்த காசு பணம் எப்ப வரணுமோ கொண்டு உங்கள்கிட்ட கொடுத்துரும். ரைட்? சாமிய நல்லா பிரார்த்தனை பண்ணிக்குவோம். ஏன் அப்படின்னா மகாபாரதத்துல கிருஷ்ணன் என்ன சொன்னார்னா துரியோதனன்ட்ட, நான் வேண்டுமா இல்ல எனக்கு நிகரான 100 படை, 1000 படை, 100 இல்ல 1000 படை வேண்டுமான்னு உடனே அவர் என்ன கேட்டாருன்னா, எனக்கு நீ வேண்டாம், அந்த 1000 படை தான் எனக்கு வேணும்னு கேட்டார். இதே அர்ஜுனன்ட்ட போனாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, நான் வேணுமா இல்ல எனக்கு நிகரான, அதாவது எனக்கு சமமான 1000 படை வேண்டுமான்னு. அவர் என்ன சொன்னாராம் ஒரே வார்த்தையில, கிருஷ்ணா எனக்கு நீதான் வேணும், எனக்கு அந்த 1000 படை வேண்டாம் அப்படின்னு ஒண்ணு. அவர் அவர் பின்னாடி நின்னாராம். ஜெயிச்சது யாரு? அர்ஜுனன். அதனாலதான் எப்போதுமே சாமிகிட்ட நீ என் கூட இருப்பா, அது போதும், நீங்க உங்க கடமைகளை செய்ய வேண்டும். அதுக்காக சாமி சொல்லிட்டாருப்பா, நம்ம வீட்டுல உட்காந்து எல்லாமே வரணும் வராது. உங்களோட நேரத்தையும் உழைப்பையும் நல்லதாக போடுங்கள். இறைவன் உங்க கூட இருந்து உங்களை அப்படியே தூக்கி விட்டுட்டே இருப்பார். ரைட்? வாழ்க வளமுடன். அடுத்தது கையில அந்த பூவை எடுத்துவோம், சாமியை பிரார்த்தனை பண்ணுவோம். சொல்லுவார். ஓம் யோகாமி சம்மேத விஸ்வமான் விஜாபான் பசுமான் பவதி சந்திரமாஹா விஸ்வம் விஸ்வமான் விஜாபான் பசுமான் பவதி ஏவம் வேத யோகாமாயதனம் வேத ஆயதனவான் பவதி. ஸ்ரீ ராகு கேதுமூர்த்தி சுவாமி வேதோஸ்திர மங்கல்பாய் பூஜ்யாமி சமர்ப்பயாமி சக்கரம் சமர்ப்பயாமி சாமரம் சமர்ப்பயாமி ஆந்தோலியம் சமர்ப்பயாமி சர்வ சகல ராஜ உபச்சாரான சமர்ப்பயாமி. சொல்லுங்க. அடியனுடைய கிரகத்தினிலும் உத்தியோக ஸ்தலத்தினிலும் வித்யா ஸ்தலத்தினிலும் அஷ்ட லட்சுமிகளும் நித்தியவாசமாக இருந்து அனுகிரகம் செய்ய எல்லாம் அல்ல ஈசனின் துணையோடு குலதெய்வமே எங்கள் துணை இருப்பாய் வேண்டிட்டு போல இந்த விநாயகர் பாராட்டு. இப்போ ஆரத்தி இந்த இன்னொரு கற்பூரம் இல்லையா, அது அகல வச்சுக்கோங்க. இப்ப மணி போடுவாங்க, அது ரொம்ப சத்தம் வரும். நான் எல்லாருமே பயந்துருவேன். ரைட்? நீங்க பயப்படாம இருக்கணும். அதுதான் முன்னாடியே சொல்லிடுறேன். இப்ப ஓம்
கீழே வச்சுட்டு ஒரு சொட்டு தண்ணி எடுத்து அந்த கற்பூரத்தை சுத்தி இந்த வாழையில விட்டுருவோம். சகல தேவதாத்மன கற்பூர ஈராஞ்சனம் தீபம் தரிசயாமி. அந்த கற்பூரத்தை தொட்டு கண்ணோட்டிக்கும். ரைட். எழுந்து நம்மளால நமஸ்காரம் பண்ண முடியாது, அதனால அந்த வாழையிலேயே அப்படி தொட்டு கொண்டு வரும். ரைட். இப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பூஜை எல்லாம் முடிச்சாச்சு. இப்ப நாங்க புண்ணியாஜனம் பண்ணி வச்சது அந்த தண்ணிய உங்க தலையில புரோட்சணம் பண்ணுவோம். தலையில புரோட்சணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரா உங்க பிரசாதத்தை மட்டும் கையில எடுத்துக்கணும். அடியார்கள் வருவாங்க, உங்களுக்கு எல்லா பொருளையும் திருப்பி அதை போட்டுருங்க. வெறும் பிரசாதத்தை மட்டும் எடுத்துட்டு உள்ள வந்து அம்பால முதல்ல தரிசனம் பண்ணி, ஐயனை தரிசனம் பண்ணி, தீப ஆரத்தி பார்த்து நல்லபடியா கட்டில உங்களால் முடிஞ்சா அதாவது காணிக்கை போட்டுட்டு வெளியில வந்து இந்த ராகு கேது அதுக்கு ஒரு தீபாரத்தை பண்ணுவாங்க. அங்கேயே சாமியை பார்த்து கோயிலை சுற்றி வந்து இது வடக்கு அதாவது அம்பாவை பார்த்து நமஸ்காரம் பண்ணிக்கணும். ரைட். இது நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும், இந்த சாமி இது பரிகாரம் ஆச்சு குளிக்கணுமா? கிடையவே கிடையாது. பரிகாரம் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. குளிக்கணும்னா தோஷம்லாம் எதுவும் கிடையாது. உங்க தோஷ நிவர்த்தின்றதும் கிடையாது. அதனால இந்த புரோட்சணம் பண்றோம். ரெண்டாவது பரிகாரம்னா என்ன அப்படின்னா ஒண்ணும் இல்லை ஐயா, ஒரு இருள் நிறைந்த ரூம்ல ஒரு வழக்கு, அதுதான் பரிகாரம். இது பண்ணா உடனே சரியாயிடுமா அப்படின்னா இல்ல, உங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த மன தைரியத்தையும் இறைவனோட அனுபவத்தையும் உங்கள்கிட்ட கொடுக்குறோம். இதுக்கப்புறம் அந்த இறைவனோட அனுகிரகத்தோட நீங்க வெளியில போவீங்க. அதனால சாமியை நான் சொன்ன மாதிரி அன்பாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள், ஒற்றுமையாக இருங்கள். ஒண்ணுமே இல்லை வாழ்க்கை. கண்டிப்பா எல்லாருக்கும். ரெண்டாவது, யாருக்கிட்டே சண்டை சச்சரவு இருந்தா அதெல்லாம் புரிய போட்டுருங்க. ஏன் அப்படின்னா நேற்று நம்ம ஒருத்தர் சண்டை போடுறோம் இல்லையா, அடுத்த அந்த நைட்டே அதை விட்டுருணும். அடுத்த நாள் காலையில அவன் வேணும். ஏன்னா அவன் இல்லைன்னா நம்ம எவ்வளவு வருத்தப்படுறோம் இல்லையா, அப்ப இருக்கும் போதே விட்டுறோம். எதுவா இருந்தாலும் அவ்வளவுதான், பரவாயில்ல வாங்க வாங்க, இதுதான் விட்டு கொடுக்கறது தான் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு ஒன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், கேட்டுக்குவோம். நேற்று உள்ள குப்பைய வச்சுட்டு அடுத்த நாள் காலையில வந்து மோந்து பாருங்க, அதுதான் அந்த கோபம் சண்டைலாம். ரைட். அவ்வளவுதான் சார் குப்பை. அதெல்லாம் குப்பையெல்லாம் விட்டுட்டு இப்ப எதுவாக இருந்தாலும் இனிமே வரக்கூடிய, ஏன்னா வாழ்க்கை என்பது முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க. நம்ம எங்க முடியுதோ அங்கேயுமே தொடங்கலாம், ஜெயிச்சிடலாம். அதனால முடிந்தவரை சந்தோஷமாக ஒற்றுமையாக அன்பாருங்கள். ரொம்ப அழகானது வாழ்க்கை. மனசை சந்தோஷமா வச்சுங்க. இந்த அழகு வந்து எப்பவும் போகக்கூடியது, மன அழகு மட்டுமே நிரந்தரமானது. அதனால இந்த மனசை அழகாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க பார்க்கறது எல்லாமே அழகா தெரியும். அதனால முடிந்தவரை சந்தோஷம் ஒற்றுமையா இருக்கணும். ஒரு கூடிய சீக்கிரம் இறைவன் நல்லபடியா எல்லாம் வந்த அந்த ஞானாம்பிகா சமேத காலத்தீஸ்வர அனுகிரகத்தோட ராகு கோயில் நிவர்த்தி எல்லாம் ஆகி உங்களுக்கு என்ன தேவையோ இறைவன் அந்த தேவையானதை கொடுக்கணும். நானும் ஆத்மார்த்தமா வேண்டிக்கிறேன். இப்ப முடிஞ்சவரை நேரா வீட்டுக்கு போங்க. இந்த ஷாப்பிங் போறது மாலுக்கு போறதுலாம் வேண்டாம். முடிந்தவரை நேரா வீட்டுக்கு போங்க. நாளைக்கு எங்க வேணா போய்க்கலாம். தவிர்க்க முடியாத சூழ்நிலை வேற வழியே இல்லைன்னா போயிட்டு போலாம். நான் முடிந்தவரை நேரா வீட்டுக்கு போங்க. நீங்க ஒரு நாள் வந்து அந்த மாமிசங்கள் நான்வெஜ் எல்லாம் வேண்டாம். நார்மலா வீட்டுல போய் தயிர் சாதமோ இல்ல டிஃபனோ இல்ல போகும்போது ஹோட்டல்ல கூட வாங்கிட்டு போகலாம், தப்பு கிடையாது. ஆனா நான்வெஜ் மட்டும் வேண்டாம். வாழ்வாமல் சந்தோஷமா வச்சுங்க. அப்பா அம்மாவை பத்திரமா வச்சுங்க. வாழ்க வளர்க. நன்றி. ஒண்ணுல எல்லாருக்கும் பரியா பண்றீங்க, எது பண்றீங்க? நவகிரகம் 9 இருக்கு. அதான் தெரியும். அந்த 9க்கு என்ன இருக்கு தெரியுமா? நவகிரகம் நவசக்கரம் 1 2 3 4 5 6 7 8 9. இந்த 9 வாரம் தொடர்ந்து இருக்கு. சரியா? இந்த 9 வாரம் என்ன பண்றது? வெளியில இருக்கிற உள்ள காமி என்கிட்ட முக்கியமாக இருக்கு. இந்த எல்லாரும் பேசுனா என் ஏன் போல சூரியன்
கோதுமையை வச்சு வளர்த்து எழுதினா செயல் பற்றி கற்பாவே நல்லா தெரியும். சரியா? சில பேருக்கு கிடையாது. எல்லாம் படிக்கல இப்ப கிடையாது. எழுந்து கையெழுத்து போட தெரியாது. போய் சொன்னா கண்ணிக்கு நிறைய பேரு இப்ப கேட்டீங்கன்னா இதே டிரான்ஸ்போர்ட் பெரிய டிரான்ஸ்போர்ட்டா எஸ்டி இன்னும் டிரான்ஸ்போர்ட் தெரியல. கையெழுத்தே போட தெரியாது. கோடீஸ்வரர் என்ன பண்ண கூட எனக்கு தெரியாது. காலையில 3 மணிக்கெல்லாம் எங்க சரியா? எவன் ஒருத்தன் சூரியன் இருக்கிறானோ வாழ்க்கையில உருவான். உடனே என்னதான் புயலே 10 மணிக்கு தான் எங்க இருக்காரு. ரெண்டாவது சூரியனுக்கு அடுத்தது செவ்வாய். செவ்வாய்க்கு என்ன பேசுனா பூமிக்காரன் என்ன பேரு செவ்வாய். அதுதான் பாக்கி எதுவும் கிடையாது. செவ்வாய் பூமிக்காரன் செவ்வாய் அங்கல இருக்குன்னா இடம் வாங்கி கட்டலாம். சரியா? அடுத்தது சோமம். இங்க இருந்த கல்யாணத்துக்கு காப்பாடு. ஏன் சோமம் காப்பாடுன்னா கேட்பாங்க. சங்கரவர்த்தியில பேரு. அடுத்தது சுக்கரன். வெள்ளிக்கிழமை எல்லாம் மற்ற பெயரை கொட்டி இன்றைய பழகேட்டி செவ்வாய் வச்சு கூட இன்கம் நல்லா வரும். தெரிஞ்சு கூட பண்ணா டபுள் ரைட், லேடிஸ் கூட பண்ணா டபுள் ஹஸ்பண்ட். சரியா? தமிழ்னா அந்த டபுள் இல்லை. ஒண்ணு இல்ல நாளைக்கு சொல்லுவாங்க அந்த வசீகரமா கொடுக்காது. அடுத்தது புதன். புதன்கிழமை நீங்க பச்சை பயிரை வச்சு வளர்த்தீங்கன்னா பசங்க நல்லா படிப்பாங்க. அடுத்தது குரு. 7 பேக்கேஜ்னு பேரு. கல்யாணம்னா குருக்காக வேணும். பிசினஸ் டெவலப்மெண்ட்னா குருக்காக வேணும். குழந்தை வேணுமா குருக்காக வேணும். குழந்தை உடம்பு சரியில்லை குருக்காக வேணும். குழந்தை மந்தமா குருக்காக வேணும். சரியா? போய் சேரணும் குருக்காக வேணும். போற வரைக்கும் சொல்றாங்க குருக்காக வந்தா பெரிய புண்ணியம்னு. அதே காலங்க கேட்க இன்ட்ரெஸ்டா கேட்காங்க. அங்க வந்து நம்ம வீட்டே இருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க கேளுங்க. சரியா? பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி போனா மாவுல பிறந்துருவேன் ஒரு வேஷம். சரி எல்லாரும் பொண்ணை கல்யாணம் பைய சொல்லி கல்யாணம் பண்ணிட்டேன். சரியா? முதல்ல எனக்கு பொண்ணும் போயாச்சு. இப்படி கை வச்சு பார்த்த அப்ப பொண்ணு ஒரே இதெல்லாம் பின்னாடி மாப்பிள்ள அடிச்சோட எங்க இன்னைக்கு உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல கட்டம் போட்டு அன்னைக்கு நட்சத்திர எழுதி கொடுக்கறதுல அந்த காலத்துல அதை எண்ணி காட்சி கொடுத்தாங்க. சரி சிவபெருமானே இது மாதிரி ஆயிடுச்சு என்ன மறுபடியும் 3 நாள் 5 குரு பார்க்கப்பட்டதான் குரு பார்க்கப்பட்டது மரணம் விமோசனம் அப்படின்னு. குரு பார்க்கப்பட்டது உனக்கு சாவுன்னு இருந்தவனுக்கு சாவே விளங்கிடுது அப்படின்னு. குரு பார்க்கப்பட்டா கோடி புண்ணியங்கிறது தான். உடனே எல்லாரும் குரு பார்க்கப்பட்டா கோடி புண்ணியம் போயிட்டு காய் குரு அப்படின்னா கிடையாது விஷயம். அந்த குரு நவகிரகத்துல அதுக்கு அடுத்தது சனீஸ்வரன். இந்த சனிக்கும் இப்ப இங்க வந்து பாருங்க கல்யாணத்துக்கு உட்காந்துருக்கீங்களே எல்லாருக்கும் ஒரு இது உண்டு. சில பேர் பொண்டாட்டி மட்டும் செல்லமா சனின்னு சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா? ஒண்ணு இங்க எத்தனை பேர் கல்யாணம் ஆச்சோ அவங்க ஜாதகெல்லாம் எடுத்துப்பாங்க. ஒண்ணு 7 சனி ஆரம்பிச்சிருக்கணும், இல்ல 7 சனி முடிக்கணும்.
ஒண்ணு புருஷனுக்கு ஆரம்பிச்சிருக்கணும், இல்ல பொண்டாட்டிக்கு முடிஞ்சிருக்கணும், இல்ல இங்க ஆரம்பிக்கணும், இல்ல அங்க முடிக்கணும். அதனாலதான் எல்லாருமா செல்லமா பொண்டாட்டிய எல்லா ஆம்பளையும் சனி நேர்ந்து, ஏன்னா 7.5 வருஷம் சனியில நான் ஆட்டி படிச்சுட்டேன். லைஃப் டைம் யாரையாவது ஆட்டி படிக்க ஓட்டி கொடுக்கணும்னா சனீஸ்வரன் பொண்டாட்டிங்கிறத கொடுக்குறது. சரியா? ஒண்ணு இல்ல, ஒரு வீட்டுல ஒரு ஆம்பளைக்கு உடம்பு சரியில்லைன்னா அவனுக்கு மட்டும்தான் பிரச்சனை. சரியா? அதே வீட்டுல ஒரு பொம்பளைக்கு உடம்பு சரியில்லைன்னா புருஷனுக்கு சோறு கிடையாது, மாமியாருக்கு சோறு கிடையாது, பிள்ளைக்கு சோறு கிடையாது, புருஷனுக்கு தமிழ் தலைவலி, வீட்டு வேலை செய்யணும், சோறு ஆக்கணும், பாத்திரம் கழுவணும், எல்லாமே இருக்கு. அதே உலகத்தை சோறுனா தன்னோட பாகத்துல பாதியா யாரு கொடுத்துருக்காங்க? பெண்மணிக்கு. உலகத்திலே சிறந்தது பெண்மணி. சரியா? பண்ணது வேணா, குழந்தை சாப்பிட முடியலன்னா நீங்க சாப்பிடலாம். சரியா? அடுத்தது ராகு பேரு. இப்பதான் கிளைமேக்ஸ் வந்திருக்காங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு மாமியார் மாமனார் தாத்தா பாட்டிலாம் இருக்கீங்க, அவங்க கல்யாணம் ராகு பேர் தோஷம் இருந்தா கிடையாது. இப்ப ஜஸ்டா ஒரு 30 வருஷமா தான் இந்த ராகு கேது வந்து டான்ஸ் அடிக்கிட்டு இருக்கேன். ராகு கேது தோஷம் கிடையாது, ராகு கேது பரிகாரம் தான். சரியா? ராகு கேது என்ன பண்ணுவாரு? ஒண்ணும் பண்ண மாட்டாரு, பெருமாள். 10 வயசு பையனுக்கு ராகு கேது தோஷம் இருந்ததுன்னா அப்பா ஆக்காத சண்டை போட்டு கொடுத்துருவோம். 15 வயசு பையனா இருந்தா பேட் ஆட்டிட்டு போவோம், கெட்ட பழக்கம், பீடி சிகரெட். அது 20-23 வயசு பையனா இருந்தா லவ் அதுதான் வருவோம். லவ் பண்ற யாருமே காலத்தை ரைல செஞ்சு எப்பவுமே எந்த ஜோசிக்காரனையும் போகாதீங்க, இது உருப்படாது நாசமா போகும்னு சொல்லுவாங்க. ஆனா அது கல்யாணம் பண்ணி உருப்படும், சிலது உருப்படாம போகும். அது 2வது தோஷம். லவ்னாலே தோஷம். அப்ப இந்த ராகுகேது கிரேசிங் தோஷம் வந்தாலே லவ் வந்து குறையும். 25 வயசு மேல கல்யாணம் ஆனவனா இருந்தானா அடுத்த வயசு மேல அக்கர்னஸ் வரும். ராகு கொடுத்துட்டாரு, அந்த பையன் உஷார் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல தோணும். அதே ஆள வீட்டு வச்சு ஈச்சி கேது பனிஷ் பண்ணிடுவார். அதான் ராகு கேது. ராகு கேது வெறும் தோஷக்காரன் மட்டும் இல்லை, ராகுக்கு ஞாயிற்றுக்கிழமை அதுக்கும் வெளில வச்சு கருப்பு உளுந்த வச்சு விளக்கேற்றி வழிபாடு பண்ணீங்கன்னா கடல் தாண்டி பிரயாணம், பாஸ்போர்ட், இமிகிரி கிளியர் பண்ணி கொடுப்பார். அவரோட பர்பஸ் என்ன? கடல் தாண்டி பிரயாணத்துக்கு பிளஸிங்கே கொடுப்பார். கேது விஷகாரகம்னு பேரு. அவருக்கு அதே ஞாயிற்றுக்கிழமை நீங்க மாதிரி ராகு காலத்துல பூஜை பண்ணீங்கன்னா கொல்ல வச்சு கடமா பூன்னு பேரு. எல்லா பூவும் கட்டி வச்சிருப்பாங்க. கனகாமரம், மல்லி, ஜாதி, மல்பொழுது, அது மாதிரி பூவை போட்டு பூஜை பண்ணீங்கன்னா விஷகாரக நிவர்த்தி. அது என்னன்னா சில பேருக்கு அமாவாசை பௌர்ணமிக்கு உடம்பு எரியும் அரிக்குது அப்படின்னாங்க. ஆக்சிடென்ட் போனா ஒண்ணுமே இல்லாம. சரியா? அவங்களுக்கு அந்த மாதிரி இந்த நவகிரகங்களுக்கு நம்ம லைஃப்ல இருக்கிற முக்கியமான பார்ட்ஸ். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன? வெல்த் வேணும், சூரியன். 2வது வீடு வாங்கணும், செவ்வாய். 3வது ஸ்டெடிமை வேணும், சோமம். அடுத்தது கேஷ் வேணும், சுக்கர பகவான். சரியா? அடுத்தது படிப்பு நல்லா இருக்கணும், புத்தி இருக்கணும். இப்ப நான் 100 கோடி ரூபாய் சொத்து வச்சு என் பிள்ளைய சேர்த்து எப்படா பார்த்து விடாதுன்னா அவனுக்கு நல்ல புத்தி இருந்தாலும் 100-200 முடியும், இல்லைன்னா 100 ரூபாய்க்கு போயிடுவான். அந்த புத்தி வேணும், அதுக்கும் புத்தகம் இருக்காது. அதை ஏபிஜே பேக்கேஜ் குரு பகவான் வளர்க்கறதுக்கு போய் சேர்ற வரைக்கும் அனுகிரகம் பண்ணணும். அவரும் இருக்கிறாரு, சுக்கரன் இருக்காரு, குரு இருக்காரு. அடுத்தது இரும்பு சம்பந்தப்பட்ட அறிஞர். இரும்புலாம் வச்சுக்கிட்டா கம்பெனியில என்ன ஒரு தெரிய விஷயம். அப்பா அம்மா காலம் வந்து 7 சனி பிடிச்சிருக்கா, பயப்படாத. அந்த பரிகாரம் எதுவுமே இல்லை, 2 இடத்துல சிம்பிள். அவர் நீதிமா பொய் சொல்லாத, தப்பு பண்ணியா உண்மையை ஒத்துக்கோ. 10 அடி வாங்குறியா, 6 அடி கம்மியாகும், 4 அடி உன் தலையெடுத்து வாங்கிதான் ஆகணும். அதுக்கும் ஃபுல்லாக போகாது. ஜாதகங்கிறது உங்களுக்கு இன்று கொடுக்கறது. 100% முழுமையா நடந்தீங்கன்னா வாழ்க்கையை நடத்தணும்னா முட்டாளா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும். வாழ்க்கையில என்னைக்கு நீங்க புத்திசாலியா நீங்களோ வாழ்க்கை அன்னைக்கு கைவிட்டு போயிடும். சரியா? இந்த ராகு கேதும் அதை பரிகாரம் சொல்லி எதுவுமே மனசார விலைக்கு எப்படி பண்ணீங்கன்னா போதும். ராகு கேது தோஷம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பண்ணுறது. சில பேருக்கு கல்யாணம் லேட் ஆகும். கல்யாணம் முடியும்.
100 நாள் 120 நாள் ஒண்ணும் இல்லை, 90 நாள் 60 நாள் ஒண்ணும் இல்லை. இது பேரு கூலி பாரம்னு பேரு. இது மாதிரி தோஷத்துலாம் அவங்களுக்கு அடிக்கும். இங்க இருக்கிற சுவாமிக்கு எல்லாரும் 3 சுத்து சுத்திட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு போங்க. இங்க வரவங்க எல்லாரும் கல்யாணம் ஆகாதவங்க உள்ள இருக்கிற சுவாமி கிட்ட வேண்டிக்கிட்டு ஜாதகம் எடுத்துனீங்கன்னா ஜாதகத்தை வச்சுட்டு சுவாமிக்கு விசேஷம் முடிஞ்சோடனே நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அது நிறைவேறினா சுவாமிக்கு தேவை அபிஷேகம் பண்ணுங்க. சரியா? வேண்டிக்கு இது மட்டும் பண்ணுங்க, எல்லாம் நல்லபடியா இருக்கும். எல்லாருக்கும் சிவனே போற்றி, எல்லாருக்கும் இறைவா போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம். பரிகார பூஜை முடிஞ்சோன்னா ராகுகேது பகவானுக்கு தீபாராதனை ஆனது நடைபெறுகிறது. அதுக்கப்புறம் வந்து பிரசாதமும் கொடுக்குறாங்க. என்ன மக்களே, பரிகார பூஜையை திருப்தியா பார்த்தாச்சா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்க நம்புறோம். மறக்காம குடும்பத்தோட வாங்க, சிவபெருமானோட அருளை பெறுங்க. உங்களோட சேர்ந்து பரிகார பூஜையை நீங்களும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். ஸோ நாங்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து தேடி போய் பார்த்துட்டு இருக்கோம். எங்களோட தேடுதல்ல நீங்களும் இணைய விரும்புனீங்கன்னா எங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் புதிய தேடலில் உங்களுடன் இணையும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தினேஷ் அண்ட் மாதவன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.